இந்த மாஸ்டர் கிளாஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் A to Z இருந்து எல்லாமே நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. ரைட் ஃப்ரம் ஒரு ஸ்டாக்னா என்ன, ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், ஃபண்டமெண்டல்ஸ்னா என்ன, டெக்னிக்கல்ஸ்னா என்ன, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னா என்னன்னு எல்லாமே நீங்க கத்துக்க போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு இந்த மாஸ்டர் கிளாஸை ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கே புரியும். ரீசெண்டாக நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறக்கப்போ நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்தியா தான் பாப்புலேஷனில் நம்பர் 1ல் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஜிடிபி க்ரோத்தும் எங்கேயோ இருக்குது. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னென்னா, வேர்ல்டில் இருக்கிற டாப் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் இந்தியா இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரியாகவே இருக்குது, யூஎஸ் மட்டும் எப்படி டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கா அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ, யூஎஸில் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த பீப்புள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்தியாவில் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வெறும் 10 to 15% தான். அண்ட் இதை எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்டாக்ஸ்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் யுவர் பிரசனா. ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஷேர்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு லேண்ட் எடுத்துக்கலாம். இந்த லேண்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு 5x5 மேட்ரிக்ஸ் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த லேண்டோட வேல்யூ வந்துட்டு 25,000 வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போது இதில் வந்துட்டு 25 பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது. அப்போது ஒரு பீஸோட விலை 1000 ரூபாய். கரெக்டாக? இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என் பேரே போட்டுக்கிறேன் பிரசன்னா. இப்போ நான் இந்த லேண்டை வாங்குகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு இப்போது பர்சன் ஏங்கிற ஒருத்தர்கிட்ட நான் வந்துட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன். அவர் வந்துட்டு எனக்கு இந்த லேண்டை திரும்ப கொடுத்துட்றாரு. இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு ஷேர் ஆர் ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் த லேண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டோட்டல் லேண்டில் நான் ஒரே ஒரு பார்ட், அதாவது ஒரு ஷேரை நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ 2 years கழிச்சு அந்த லேண்டு பக்கத்தில் ஒரு மெட்ரோ வந்துருச்சு, ஒரு பெரிய மால் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த லேண்டோட வேல்யூ 25,000லேருந்து 30,000 போகுதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது அதே 25 பீஸ் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு பீஸ் ஆஃப் லேண்டோட விலை எவ்வளோ? 1200 ரூபாய். ஸோ நீங்கள் 1000 ரூபான்னு போட்டு வாங்கின அந்த லேண்டு இப்போ 1200 ரூபாயாக மாறிடுச்சு. இப்போ போய் நீங்கள் வந்துட்டு இந்த லேண்டை கொடுத்துட்டு கேஷாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 200 rupees ப்ராஃபிட். புரிஞ்சுதா? இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு தான் பார்க்குறோம். இதே மாதிரி தான் ஒரு பெரிய கம்பெனி அவங்க கம்பெனியவே குட்டி குட்டி பீசஸாக பிரித்து அதை வந்து காசுக்காக கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இதே மாதிரி தான் ஒரு கம்பெனியை வந்துட்டு அவங்க ஷேர்ஸை விற்றுருவாங்கன்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பெனியை அதோட ஷேர்ஸை விற்கணும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போது நான் வந்து ஒரு இட்லி கடை வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். பிரசன்னா இட்லி கடை. ஓகேங்களா? ஸோ இந்த கடையில் வந்துட்டு இயர்லி நான் வந்துட்டு 10 லட்ச ரூபா ரெவன்யூ பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு என் கடையை வந்துட்டு பெருசாக்கணும், மல்டிபிள் பிரான்ச்சஸ் போடணும், 10 லட்சங்கிறது 20 லட்சம் 30 லட்சம்னு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? பட் என்கிட்ட வந்துட்டு அதுக்கான காசு இல்லை, ஆட்கள் இல்லை, பொருட்கள் இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா பண்ணுறேன், நான் இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கான காசு முதலீடு என்கிட்ட இல்லை, நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், என் கம்பெனிலேருந்து ஒரு 10% ஒரு 20% அந்த என்னோட கம்பெனியோட வேல்யூ பொறுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஃபண்டை ரைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர் தான் ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவர். ஓகேங்களா? ஸோ அவர் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு, நீங்கள் வந்துட்டு 20% ஆஃப் த கம்பெனியை அவர்கிட்ட கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? ஸோ அவர் 5 lakhs கொடுக்குறாரு, 20% கொடுத்துட்றீங்க. புது கடை போட்டுடுறீங்க. பிரசன்னா இட்லி கடை கோயம்பேடு பிரான்ச், அண்ணா நகர் பிரான்ச், இந்த மாதிரி 2-3 பிரான்ச்லாம் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ கம்பெனியோட இயர்லி ரெவன்யூ வந்து எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 30 lakhs கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி என் பிஸ்னஸை வந்துட்டு சென்னை ஃபுல்லாக கொண்டு போகணும், அடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக க்ரோ பண்ணணும், அதுக்கு வந்துட்டு எனக்கு இன்னும் நிறையா காசு தேவைன்னு சொல்லிட்டு நான் அடுத்த செட் ஆஃப் பீப்புள்கிட்ட போய் காசு வாங்குறேன். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்துட்டு சீடிங் ஆர் சீரீஸ் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சீரீஸ்லேயே வந்துட்டு மல்டிபிள் சீரீஸ் இருக்குது. சீரீஸ் ஏ, சீரீஸ் பி, சீரீஸ் இந்த மாதிரி மல்டிபிள் சீரீஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் அதே மாதிரி நான் வந்துட்டு இன்னும் ஒரு 10 லட்ச ரூபாய் நான் ரைஸ் பண்ணுறேன், ஒரு 10% ஆஃப் த கம்பெனியை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட வந்துட்டு 70% தான் இருக்குது, அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட 20% இருக்குது. அடுத்த செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த சீரீஸ் ஃபண்டிங்கில் வந்தவங்க எல்லாத்துக்கிட்டுமே வந்துட்டு 10% இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் தனியாக ஆரம்பித்த இந்த இட்லி கடை இப்போ வந்து இவ்வளோ க்ரோ ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 20 இன்வெஸ்டர்ஸ் கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இயர் 3 வந்துட்டு நான் சென்னை ஃபுல்லாக மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு வருஷத்துக்கு நான் 1 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போது
நான் வந்துட்டு இதை ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு போகணும். பட் அதுக்கு இன்னும் எனக்கு காசு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸு, தெரிஞ்ச சர்க்கிள்ஸு, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இவங்ககிட்டலாம் போகாமல் டைரெக்டாக பப்ளிக்காக போயிடலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு பொதுமக்களும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நம்மளோட க்ரோத் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பப்ளிக்காக போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் ஐபிஓ. ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இப்போ நான் ஐபிஓ போகிறப்போ என்னோடய ஷேர் 70% 60% மாற்றிட்டு பப்ளிக்கு 10% கொடுத்துட்றேன். அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அதே இன்னொரு 20% இருக்கும். அந்த சீரீஸ் வந்த மற்ற எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இன்னொரு 10% இருக்கும். ஸோ டோட்டலாக வந்துருச்சு. நம்ம கம்பெனி வந்துட்டு ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்து பப்ளிக்குன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஐபிஓக்கும் அப்ளை பண்ணியாச்சு, நம்ம பப்ளிக்காக போகிறோம். ஸோ பொதுமக்களும் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை தமிழ்நாடு ஃபுல்லாக க்ரோ பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதை மாதிரி ஒரு கம்பெனி அவங்க க்ரோத்துக்காக தான் ஃபண்ட்ஸை வாங்கிட்டு அவங்க கம்பெனியை வந்து ஷேர்ஸாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஷேர்னால் என்ன, ஒரு கம்பெனியை அவங்க ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க, அண்ட் ஆல்சோ கம்பெனியை வந்துட்டு எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணி பப்ளிக்காக வராங்க, ஐபிஓவில் வராங்க அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஓகேவா, சரி ஓகே. இப்போ இந்த கம்பெனியோட ஷேர்ஸை போய் நான் எங்கே வாங்குறது, நேரில் தான் போய் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்தியாவில் மெயினாக 2 இருக்குது, ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. ஓகேங்களா, என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஒரு ஹேண்ட் ரைட்டிங் சுமாராக இருக்குது, பரவாயில்லையா? பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறத ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோன்னா மேகி இருக்கும், பாடி வாஷ் இருக்கும், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். கரெக்டாக, அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட், இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே எல்லா கம்பெனிஸோட ஷேர்ஸும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னு என்னென்னா அது வந்துட்டு ஒரு கேட்டகரி இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற ப்ரிடாமினண்ட்டான இண்டெக்ஸ் என்னென்னா நிஃப்டி 50. அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் தான் வந்துட்டு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 50 அப்படிங்கிறது எப்படி சொல்கிறேன்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல், அதாவது அந்த கம்பெனியோட வேல்யூ, நெட்வொர்த்தை பொறுத்து இந்தியாவிலேயே டாப் 50 கம்பெனிஸை வந்துட்டு நிஃப்டி 50ங்கிற ஒரு குரூப்பை வச்சு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ அந்த 50 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இந்த நிஃப்டி 50யோட வேல்யூ ஏறும் இறங்கும், இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதுதான் வந்துட்டு சென்செக்ஸ். சென்செக்ஸுங்கிறது என்னென்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 30 கம்பெனிஸ் இருக்கிறது. ஓகேங்களா, நிஃப்டி 50ங்கிறது 50 கம்பெனிஸ், சென்செக்ஸுங்கிறது 30 கம்பெனிஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி மல்டிபிள் இண்டெக்ஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபின் நிஃப்டின்னு இருக்குது, அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது, பேங்க் நிஃப்டின்னு ஒன்று இருக்குது, ஐடி நிஃப்டி அதாவது நிஃப்டி ஐடின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் பார்த்தா போதும். ஓகேங்களா, இப்போ ஓகே ப்ரோ, இப்போ ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, அந்த ஸ்டாக்கை போய் எங்கே வாங்கணுங்கிறதையும் சொல்லிட்டீங்க. இப்போ இதை எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நமக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை, அதுதான் டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்ஸே நீங்கள் வந்துட்டு எஸ்பிஐயில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இதில் வந்துட்டு கேஷை வந்துட்டு வித்ட்ரா பண்ணுவீங்க ஆர் டெபாசிட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பீங்க. கரெக்டாக, இது வந்து ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். இதே மாதிரி உங்கள் ஷேர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை, அதுக்கு பேர் தான் டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அப்படிங்கிறது என்னென்னா டிமெட்டீரியலைஸ், அதாவது முன்னாடி வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டாக இருந்ததை டிமெட்டீரியலைஸ் பண்ணி இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால தான் டிமேட் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஓகே ப்ரோ, இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அது வந்துட்டு எஸ்பிஐங்கிற ஒரு பேங்க்கில் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா, இப்போது இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வந்துட்டு நீங்கள் கேஷை வந்துட்டு டெபாசிட் பண்ணுவீங்க, அதை வித்ட்ரால் பண்ணுவீங்க, எல்லாம் யூஸ் பண்ணிப்பீங்க. கரெக்டாக, இப்போ அதே மாதிரி உங்கள் ஷேர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான அக்கௌண்ட்டு தான் டிமேட் அக்கௌண்ட். ஓகேங்களா, இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலியமாக தான் நீங்கள் ஷேர்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ ஓகே ப்ரோ, இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, அதை வந்து ஒரு பேங்க்கில் வச்சுருப்பீங்க. கரெக்டாக, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, இந்த மாதிரி நிறையா பேங்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறதுக்கு 2 பேங்க்ஸ் இருக்குது. இதை வந்து டெபாசிட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா சிடிஎஸ்எல் அண்ட் என்எஸ்டிஎல். இப்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபாய் போடுறீங்கன்னா அது வந்துட்டு இப்போ எஸ்பிஐ அப்படிங்கிற ஒரு பேங்க்கில் பிரசன்னாங்கிற பேரில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்கா. இப்போ அதே மாதிரி சிடிஎஸ்எல் ஆர் என்எஸ்டிஎல் அப்படிங்கிற டெபாசிட்டரி பேங்க்கில் பிரசன்னாங்கிற டிமேட் அக்கௌண்ட் பேரில் ஒரு டாடா மோட்டார் ஷேர்ஸ் இருக்குது.
அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இப்போது எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, டிமேட் அக்கௌண்ட்னா என்னங்கிற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு புரோக்கர் பிடிக்கணும். இப்போ புரோக்கர் அப்படிங்கிறது யாருன்னா இப்போ ஒரு புரோக்கர் அப்படிங்கிறது யாருன்னா இந்த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி இப்படிங்கிற இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்கள்ல, இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட், ஓகேங்களா, இவங்களுக்கும் காமன் பீப்புள் நம்மள மாதிரியான மக்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒருத்தர் தான் புரோக்கர். ஸோ இந்த புரோக்கர் வந்து நமக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார்னா, நமக்காக டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு, நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு கொடுப்பாரு. அதே என்ன ப்ரோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இப்போ தான் நான் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு புரோக்கர்கிட்ட போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னா அவன் எனக்கு 2 அக்கௌண்ட் தருவான். ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று டிமேட் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் வந்துட்டு நான் காசை கொடுத்து ஒரு ஷேரை வாங்க முடியும், இல்லை ஷேரை விற்றுட்டு காசு திரும்ப வாங்க முடியும். ஓகேவா? ஆனால் இந்த ஷேர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் டிமேட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த புரோக்கருங்கிறவர் யாருன்னா, நமக்காக இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்து, இப்போ லெட்ஸே இப்போ நம்ம ஒரு புரோக்கர்கிட்ட காசு கொடுத்து எனக்கு வந்துட்டு ஒரு அதானி ஷேர் எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொன்னோம்னா, புரோக்கர் நமக்காக போய் எக்ஸ்சேஞ்சில் போய் யாராச்சும் அதானி ஷேரை விற்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாரு. அப்புறம் நான் வாங்க தானே சொன்னேன், அவர் ஏன் விற்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் நான் வாங்குறேன்னா அங்கே கண்டிப்பாக ஆப்போசிட்டில் ஒருத்தர் விற்கணும். கரெக்டாக? அதாவது ஒரு காயின் எடுத்துட்டிங்கன்னா பூ தலைன்னு 2 சைடு இருக்கும். கரெக்டாக? இப்போ உலகம்னு எடுத்துட்டா வானம் பூமின்னு 2 இது இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கமல் மாதிரி நான் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ பேசிக்கலி ஒரு ஷேரை நான் வாங்குறேன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல யாராவது விற்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு 100 ரூபா கொடுத்து எனக்கு ஒரு அதானி ஷேரை வாங்குங்கன்னு நான் புரோக்கர்கிட்ட கொடுத்தா, அவர் எக்ஸ்சேஞ்சில் போய் யாராச்சும் அங்கே விற்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ ஒருத்தர் வந்து ஓகே நான் 100 ரூபாய்க்கு விற்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னாருன்னா, அவர்கிட்ட இருந்து ஷேர்ஸை வாங்கிட்டு அவர்கிட்ட 100 ரூபாயை கொடுத்துருவார், நம்மக்கிட்ட வந்து ஷேர்ஸை கொடுத்துருவார். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த புரோக்கர் தான் வந்து நம்மளுக்கு ஒரு மிடில் மேன் மாதிரி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ புரோக்கருக்கு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா க்ரோ, ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி இந்தியாவில் மல்டிபிள் புரோக்கர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச புரோக்கரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு செட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. லைக் இந்த மாதிரி அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு இருக்குது, இல்லை ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது நீங்கள் பிடிச்ச அக்கௌண்ட்டில் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஷேரை வந்துட்டு நான் எந்த ஷேரை வாங்கணும், அதை எப்போ வாங்கணும், என்னென்னலாம் நான் அனலைஸ் பண்ணணும், நிறையா நான் படிக்கணுமா, இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகே, இப்போ வந்துட்டு ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர்னா என்ன, அதை எப்படி வாங்கணும், டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது ஒரு ஷேர் நான் வாங்குறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணணும், அது எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும், எப்படிலாம் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஷேரை அனலைஸ் பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, எந்த ஷேரை வாங்கணும் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல்ஸ், எப்போ வாங்கணும் அப்படிங்கிறது டெக்னிக்கல்ஸ். ஓகேங்களா? இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ பேசிக்கலி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக, அவங்க எவ்வளோ க்ரோ ஆகுறாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் பண்ணுறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, நியூஸ் எப்படி இருக்குது, காம்படிட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி அந்த கம்பெனியை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகேங்களா? இப்போ ஜென்ரலாகவே ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெயின் பில்லர்ஸ் இருக்குது. 3 மெயின் பில்லர்ஸ். P&L ஸ்டேட்மெண்ட், அடுத்து பேலன்ஸ் ஷீட், தேர்ட் அண்ட் ஃபைனல் என்னென்னா கம்பெனி பற்றின நியூஸ். இப்போ ஓகே ப்ரோ, இப்போ நான் இந்த கம்பெனியை பற்றி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் கம்பெனியோட சீக்ரெட்டு அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரீனர்னு ஒரு வெப்சைட் போங்க. இதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியை போட்டிங்கன்னா அதோடைய எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கம்பெனியை எடுத்துப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அவங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் டேட்டா இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பேலன்ஸ் ஷீட் இருக்குது, கேஷ் ஃப்ளோ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. 3 மெயின் பில்லர்ஸோட ஃபஸ்ட்டு பில்லர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது என்னென்னா பேசிக்கலி
ஒரு கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்க ஆர் எவ்வளோ லாஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். இது ரொம்ப சிம்பிள். இப்போ லெட்ஸே ஒரு கம்பெனி 100 ரூபாய் செலவு பண்ணுதுன்னா அதில் வந்துட்டு 120 ரூபாய் பண்ணுறாங்களா இல்லை 80 ரூபாய் பண்ணுறாங்களா இப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்துட்டு நெட் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கா, இதை பாருங்கள். இப்போ வந்துட்டு இங்கே மார்ச் 2014 மார்ச் 2025 வரைக்கும் டேட்டா இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் டேட்டா மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா 53,739 crores. ஆமாங்க, இது எல்லாமே க்ரோர்ஸ். இங்கே மேலே போட்டிருக்கோம் பாருங்கள், கன்சாலிடேட் ஃபிகர்ஸ் இன் க்ரோர்ஸ். ஸோ 53,739 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதனால தான் அம்பானி வந்துட்டு பயங்கரமாக கல்யாணம் நடத்துகிறாரு. இப்போ பாருங்கள், மார்ச் 2022 பார்த்தீங்கன்னா 67,845 crores. அப்படியே பாருங்களேன், 74,000 crores, 79,020 crores. இப்போ லாஸ்ட் மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா 81,309 crores. அப்படியே கிராஃப் ஏறிட்டே போகுது. சூப்பர். இப்போ பார்க்குறப்போ இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி. ஸோ கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராஃபிட்டும் க்ரோ ஆகிட்டுருக்கு. கம்பெனி வந்துட்டு கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு மேட்டர். ரெண்டாவது, இப்போ ஃபஸ்ட் இயர் 100 கோடி பண்ணுறாங்க, செகண்ட் இயர் ஒரு 80 crores தான் பண்ணுறாங்க, தேர்ட் இயர் ஒரு 90 crores பண்ணுறாங்க. அது ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆகிடும். அப்படி இல்லாமல் இந்த கம்பெனி ப்ராஃபிட்டும் பண்ணுது, கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகுது. ஓகே, இது வந்துட்டு ஒரு க்ரீன் ஃப்ளாக். ஓகே, இப்போ செகண்ட் பில்லர் பேலன்ஸ் ஷீட். இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ அசட் இருக்குது, அதாவது சொத்து, அண்ட் எவ்வளோ லயபிலிட்டிஸ், எவ்வளோ கடன் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன், இங்கே டோட்டல் அசட்ஸ் இதுவுமே எல்லாமே க்ரோர்ஸில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 15 lakh crores, 16 lakh crores அசட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் இங்கே லயபிலிட்டிஸ் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு பாரோயிங்ஸ்னு அழுத்துனீங்கன்னா அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா மேட்டருமே தெரியும். இங்கே பாருங்களேன், லாங் டேர்ம் பாரோயிங், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக இவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி, 7 லட்சம் கோடி, ஆல்மோஸ்ட் 7.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க நெட் ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்கிறதுனால தட் இஸ் நாட் அ பேட் சைன். இது வந்துட்டு என்னதான் அவங்க கடன் வாங்கினாலும் அந்த கடனில் வாங்குற அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க எக்ஸ்பான்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் அ குட் சைன். இப்போ நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓலாவே எடுத்துப்போம். இப்போ ஓலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துப்போமா, -1,500 crores, -2,200 crores, இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பேலன்ஸ் ஷீட் போய் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 100 கோடி கடன் இருந்தது. மார்ச் 2025 பாருங்களேன், 2,300 கோடியாக மாறி இருக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி 100 கோடின்னு இருந்த கடன் இப்போ 2,300 கோடியாக இருக்குது. கடன் ஏறிட்டே போகுது, ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அ குட் சைன். ஸோ இது ஒரு ரெட் ஃப்ளாக். இப்போது ஓகே ப்ரோ, எனக்கு வந்துட்டு இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுதா லாஸ் பண்ணுதான்னு தெரிஞ்சிச்சு. அவங்க கடன் வாங்குறாங்களா, எவ்வளோ கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கினாலும் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா இப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து தேர்ட் பில்லர் மார்க்கெட் நியூஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஜென்ரலாக அந்த கம்பெனியை பற்றின நியூஸ் என்ன இருக்குது. இப்போது ரிலையன்ஸும் கடன் வாங்குறாங்க, ஓலாவும் கடன் வாங்குறாங்க. அப்போ ரெண்டுமே நல்லது தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ ரிலையன்ஸ் வந்து என்ன தான் கடன் இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்க நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ க்ரோத் இருக்குது. பட் ஓலா அப்படி கிடையாது. கடன் மட்டும்தான் க்ரோத்தில் இருக்குது, பட் ப்ராஃபிட் வந்துட்டு அப்படியே எவால்விங் பேக்வர்ட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஏன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதாவது மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் இருக்கா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நியூஸ் அபவுட் ஓலா எலக்ட்ரிக் ஷேர் அப்படின்னு போடுறோம்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நியூஸே பாருங்கள், பவிஷ் அகர்வால் ரேசஸ் லோன்ஸ் பை பிளெட்ஜிங் 25% மோர். ஏங்க அவன் இன்னும் கடன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே எவ்வளோங்க கடன் வாங்குவான்? ஆனால் இங்கே பாருங்களேன், 2 days ago ஓலா எலக்ட்ரிக் ஷேர்ஸ் ப்ரைஸ் ட்ராப் 5%. இங்கே பாருங்கள், ஃப்ரம் செப்டம்பர்லேருந்து ஸோ லாஸ்ட் 2 monthஸில் ஆல்மோஸ்ட் 40% லாஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மணி கண்ட்ரோலே எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஓலாவோட ஷேர் கரண்ட்லி 43 rupees இருக்குது. ஓகே. ஸோ இப்போது நம்ம அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த்து, ஸோ ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு போட்டிருக்காங்க. எப்படி இங்கே பார்ப்போமே, குவார்ட்டர் பார்ப்போம். ஏங்க அவன் ஆக்சுவலி ப்ராஃபிட் பண்ணல, அவன் லாஸ் கம்மியாக இருக்குது.
ஸோ டெக்னிக்கலி அது ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா -870 crore -420 crores மாறி இருக்குது. ஸோ ஆக்சுவலி அவனோட லாஸஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் அவன் வந்துட்டு ப்ராஃபிட் நெட் அப்சல்யூட்டாக ப்ராஃபிட் பண்ணுறான்னா கிடையாது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு குட் சைனாக எடுத்துக்கக்கூடாது. சரி, வேறு என்ன போட்டிருக்காங்க? வீக்னஸ் நியர் 52 week low. ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. த்ரெட் என்னது? ரைசிங் ப்ரொமோட்டர் பிளெச். ஓ, இவன் வந்துட்டு ப்ரொமோட்டரோட ஷேர்ஸை பிளெச் பண்ணி கடன் வாங்கிக்கிட்டே இருக்கான். ஓகே சரி, இப்போ நம்ம வந்துட்டு இவனை விட்டுருவோம், விடுங்க. நம்ம வந்துட்டு நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கே வரோம். அம்பானி மாமாவை போய் பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் நியூஸ். இங்கே பாருங்கள். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் ஜம்ப்ஸ் 10% in 1 month. கோல்ட்மேன் சாக்ஸுங்கிற ஒரு ஃபாரின் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு டாப் பிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் வந்துட்டு எந்த ஸ்டாக் வந்துட்டு டாப் பிக், இது வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற நியூஸும் இருக்குது. அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஹெச்டிஎஃப்சி ஸ்கை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மே சி ஃபர்தர் அப்சைட், இன்னும் அது மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ இவங்களுக்கு போய் நம்ம மணி கண்ட்ரோலில் பார்ப்போம். இவனுக்கு என்ன போட்டிருக்காங்க? இவனுக்கு பாருங்கள், ஸ்கோர் 68. நம்ம ஓலாக்கு எவ்வளோ இருந்தது? 28 தான் இருந்தது. இப்போ பாருங்கள், இவனுக்கு ஸ்கோர் 68. ஓகே, குட். ஸோ அதாவது 7 ஸ்ட்ரென்த் இருக்குது, 4 வீக்னஸஸ் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு நீங்கள் மணி கண்ட்ரோல் ப்ரீமியம் இருந்தால் இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். பட் நம்ம அந்தளவுக்கு போக தேவையில்லை. ஜென்ரலாக மார்க்கெட் நியூஸ் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஓவரால் பேசிக் ஸ்டடி மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேங்களா? சரி, ஓகே ப்ரோ. இப்போ நான் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துட்டேன். அது வந்துட்டு கம்பெனி வந்துட்டு ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணுறாங்க, லாஸ் எவ்வளோ பண்ணுறாங்க, கடன் எவ்வளோ வச்சுருக்காங்க, கடன் வாங்கினாலும் ப்ராஃபிட் பண்ணுறாங்களா இல்லையா, இதெல்லாமே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? நியூஸும் பார்த்துட்டேன். இது மட்டும் போதுமா? இப்போ வந்து நான் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையும் தாண்டி ஒரு சில ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் இருக்குது, நம்ம அதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு இபிஎஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அதாவது ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணுது, ஏர்னிங்ஸ். இதில் எழுதுனா எங்கெங்கேயோ போகுதுங்க ஹேண்ட் ரைட்டிங். இப்போ வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கம்பெனி எடுத்துப்போம். கம்பெனி ஏ, கம்பெனி பி. ஒரு கம்பெனி ஏ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷேருக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. கம்பெனி பி வந்துட்டு ஒரு ஷேருக்கு 75 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இப்போ இதில் யார் பெட்டர்? கம்பெனி பி. ஸோ எந்த அளவுக்கு இது ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு குட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு க்ரோவில் போயிட்டு பார்ப்போம். இது என்ன லாகின்லாம் கேட்குது? என்னங்க ஓடிபிலாம் கேட்குறான்? காலங்காத்தால் 2 மணிக்கு ஓடிபி கேட்குறான். ஓகே, சூப்பர். ஐயோ, இதுனா பிரேக் மோடில் இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ வந்துட்டு அந்த ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதை நான் அதுலேயே பார்த்துருக்கலாமே, கடவுளே. சரி, ஓகே, வாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்க்ரீனர்லேயே பார்த்துருவோம். ஏன் இங்கேயே இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட் குவார்ட்டரை எடுத்துப்போம். இப்போது 2024 டிசம்பரில் மைனஸ். ஏங்க இவன் நெகட்டிவில் இருக்காங்க. ஒரு ஷேருக்கு இவன் நெகட்டிவில் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். -1.12, -1.28, -1.97, -0.97 இருக்கான். சரி, இவன் வேலைக்கு ஆக மாட்டான். நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட இபிஎஸ் என்ன இருக்குது? 12, 13, 14, 19. ஸ்டடியாக க்ரோ ஆகுது பாருங்கள். அம்பானி இஸ் கிங். இப்போ அடுத்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தாச்சா? இப்போ நம்பர் 2 PE ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ காசு தரணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஏ, கம்பெனி பின்னு எடுத்துப்போம். இப்போ கம்பெனி ஏ வந்துட்டு ₹1 சம்பாதிக்கணும்னா நம்ம ₹10 கொடுத்தா போதும். இதே கம்பெனி பி ₹1 சம்பாதிக்கணும்னா நம்ம வந்துட்டு ₹30 கொடுக்கணும். அப்படின்னா இது எது நல்ல கம்பெனி? ஏ தான் நல்ல கம்பெனி. ஸோ இந்த பி ரேஷியோங்கிற வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. ஓகேங்களா? இப்போ இதை இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மைலேஜுங்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே சென்னையில் இருக்கேன். இப்போ நான் சென்னையிலிருந்து பெங்களூர் போகிறதுக்கு 10 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறேன்னு வைங்க. இதுவே இன்னொரு கார் இருக்கிறவன் அதே சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு 25 லிட்டர் அடிக்கிறான். இப்போ இதில் யார் பெஸ்ட்டு? ஆப்வியஸ்லி நம்ம தான். ஏன்னா 10 லிட்டர்லேயே நம்ம பெங்களூர் போயிட்டோம். கரெக்டாக? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான பெட்ரோலை யூஸ் பண்ணி அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமான ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்துட்டு இந்த பி ரேஷியோ. சரி, இப்போ வந்துட்டு இந்த பி ரேஷியோக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்பானி விசஸ் அதானி போட்டு பார்ப்போம். ரிலையன்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா இவங்க பி ரேஷியோ 5.51 இருக்குது. அதாவது அவங்க ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம 5.51 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். சரி, ஓகே. இப்போ இதுவே நம்ம அதானி மாமா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போமா? 24.82
ஆல்மோஸ்ட் அந்த கம்பெனி ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ₹25 கொடுக்கணும். ஸோ டெக்னிக்கலி அம்பானி மாமா தான் பெஸ்ட் இதில். இப்போது நம்பர் 3 டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அதாவது அந்த கம்பெனி எவ்வளோ கடனை நம்பி இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஏ அப்படிங்கிறது 10% கடனை நம்பி இருக்குது. கம்பெனி பி 40% கடனை நம்பி தான் இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட வேறு காசே இல்லை. அவங்க கடன் வாங்கினா தான் அவங்க பிஸ்னஸே ரன் பண்ண முடியும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விச் இஸ் நாட் அ குட் சைன். அது வந்துட்டு ஒரு ரெட் ஃப்ளாக். ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே வந்துட்டு கம்பெனி ஏ தான் கரெக்ட். ஸோ இந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதானி பவரே எடுத்துப்போமே. டெட் டு ஈக்விட்டி 0.83 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அம்பானி மாமா கம்பெனி 0.92, ஆல்மோஸ்ட் சிமிலர். பட் இந்த மேட்ச்சில் வின்னர் அதானி மாமா. இப்போ 4th ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இது பேசிக்கலி என்னென்னா, ஒரு கம்பெனி நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லேருந்து காசு வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த ஈக்விட்டியில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ₹1,00,000 வாங்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க, 20% பண்ணுறாங்களா, 10% பண்ணுறாங்களா, இதுதான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகேங்களா? ஸோ கம்பெனி ஏ வந்துட்டு 10% பண்ணுறாங்க, பட் கம்பெனி பி வந்துட்டு வெறும் 2% தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனி ஏ தான் வின்னர். ஏன்னா இது டெக்னிக்கலி எவ்வளோக்கு எவ்வளோ ஹையராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிலையன்ஸ் பவரே எடுத்துப்போமே. இன்றைக்கி போட்டியே அம்பானி மாமாக்கும் அதானி மாமாக்கும் தான். சூப்பர். ரிலையன்ஸ் பவர் வந்துட்டு 1.81%, இதே அதானி பவர் 20%. ஸோ இந்த மேட்ச்சில் வின்னர் அதானி பவர் தான். ஓகேங்களா? அடுத்த ரேஷியோ மார்க்கெட் கேப். மார்க்கெட் கேப்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ, அந்த கம்பெனி எவ்வளோ கோடி ரூபாய் ஒரு கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த $1 பில்லியன் கம்பெனி, யூனிகார்ன் கம்பெனி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மார்க்கெட் கேப் என்னன்னு பார்க்கணும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பெரிய கம்பெனி, டக்குன்னு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டல் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ வந்துட்டு லெட்ஸே இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு போகிறீங்க. உங்ககிட்ட வந்துட்டு பேட் இல்லை, நான் வந்துட்டு உங்ககிட்ட 2 பேட்டு கொடுக்குறேன். அதில் ஒன்று மாவு பேட்டு, இப்படி லைட்டாக அடித்தா உடஞ்சிரும். 2வது நல்லா பலன்னு இருக்கிற கிரேட் நிக்கால்ஸ் பேட். இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? கிரேட் நிக்கால்ஸ் தான். ஏன்னா அது ஒரு பெரிய கம்பெனி, ரொம்ப நாளாக இந்த பேட்டு செய்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெக்னிக்கலி ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிற அந்த ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு மார்க்கெட் கேப்லேயும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதானியோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,91,488 கோடி. பட் இதுவே ரிலையன்ஸ் பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், வெறும் 17,035 கோடி தான். அது என்ன தான் 17,000 கோடி பெரிய கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் அதானியோட கம்பேர் பண்ணுறப்போ அதானி வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடியில் இருக்கான். இவன் வந்து வெறும் 17,000 கோடியில் தான் இருக்கான். ஆல்மோஸ்ட் 20 மடங்கு பெருசாக. அதானி பவருங்கிறது ஒரு பெரிய வெல் மெச்சூர்டு கம்பெனி அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல கம்பெனி. ஓகேங்களா? அடுத்த ரேஷியோ என்னென்னா புக் வேல்யூ. இது என்ன ப்ரோ புக் வேல்யூ? அப்போ ஷேர் ப்ரைஸ் வேறு இது வேறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஷேர் ப்ரைஸுங்கிறது லெட்ஸே இப்போ ஒரு ₹50 இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு 1 கோடி கடன் இருக்குது, இதெல்லாம் அடைக்கணும், இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது போக அட்ஜஸ்ட் ஆகி ஃபைனலாக ஒரு வேல்யூ இருக்குது தெரியுமா, அதுதான் புக் வேல்யூ. இது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஷேர் ப்ரைஸ் கூட ஒட்டி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஓகேங்களா? இப்போது ரிலையன்ஸ் பவர் ஷேரோட வேல்யூ ₹41, அதோட புக் வேல்யூ வந்துட்டு ₹36. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ₹10 டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அ டீசன்ட் அமௌண்ட். இப்போ அதானி பவர் பார்த்தீங்கன்னா ₹152 இருக்குது. ஆனால் இதோட புக் வேல்யூ பாருங்களேன், வெறும் ₹30. என்னடா ஆல்மோஸ்ட் ₹120 காணோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதானி பவரில் இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம என்ன தான் மார்க்கெட் கேப்பு அது இதுன்னு பேசினாலும் புக் வேல்யூக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறப்போ அதானி பவர் கொஞ்சம் நாட் அ குட் ஸ்டாக், ரெட் ஃப்ளாக் மாதிரி தான் தெரியுது. அது இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு முக்கியமான ரேஷியோ இருக்குது, அது பேர் தான் பிபி ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு புக். இங்கே ப்ரைஸ் டு புக்குன்னு பார்த்தீங்கன்னா அதானிக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ₹5 இருக்குது. பட் ரிலையன்ஸ் பவருங்கிறது ₹1 தான் இருக்குது. ஓகேங்களா? இது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னு சொல்கிறேன்னா அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ இதை வந்துட்டு இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம கார் வாங்குகிறோம்ல, இப்போ வந்துட்டு காரோட விலை ₹10 லட்ச அப்படின்னு சொல்லலாம். ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரூமில் போய் வாங்கலாம் போனால், சார் ஆன் ரோடு ப்ரைஸ் வந்துட்டு ₹20 லட்ச அப்படின்னு வைங்களேன், என்ன ரங்க அநியாயமாக இது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். பட் இதுவே இன்னொரு கார் எடுத்துப்போமே, அவன்கிட்ட போயிட்டு அதே ஒரு கார் ₹10 லட்ச சொல்கிறான், பட் ஆன் ரோடு ப்ரைஸ் ₹12 லட்ச சார் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸுங்கிற அந்த 2 லட்சம் எங்கே இருக்குது,
இங்கே 10 லட்சங்கிறது எங்கே இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ப்ரைஸும் வந்துட்டு ஆக்சுவல் வேல்யூ மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் வந்துட்டு நல்லதா இல்லையான்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இதுதான் பிபி ரேஷியோ. ஸோ இந்த 7 ரேஷியோஸும் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ் பர் ஷேர், அதாவது அந்த கம்பெனி ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. ரெண்டாவது பிஇ ரேஷியோ, அந்த ப்ரைஸுக்கும் இந்த ஏர்னிங்ஸ்க்கும் கரெக்டாக ரேஷியோ இருக்கானும் பார்த்தாச்சு. மூணாவது டெட் டு ஈக்விட்டி, எவ்வளோ கடன் இருக்குன்னு பார்த்தாச்சு. நாலாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாங்க. அஞ்சாவது மார்க்கெட் கேப், அந்த கம்பெனியோட மொத்த மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பார்த்தாச்சு. ஆறாவது புக் வேல்யூ, அதாவது அந்த கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஏழாவது ப்ரைஸ் டு புக்கையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த 7ம் பார்த்துட்டேன். கம்பெனியோட நியூஸும் பார்த்துட்டேன், கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துட்டேன், அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் பார்த்துட்டேன். இது எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு கம்பெனி நான் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போது இந்த அதானி பவர், ரிலையன்ஸ் பவர், இது ரெண்டுத்தையுமே எடுத்துப்போமே. இங்கே இருங்க, நான் இங்கே சைட்லேயே போட்டு வந்துடுறேன். இபிஎஸ் படி யார் வின்னர்னா, அதானி வந்து 6, ரிலையன்ஸ் பவர் வந்துட்டு 7. ஸோ ரிலையன்ஸ் தான் வின்னர் இபிஎஸ் படி. பிஇ ரேஷியோ படி யார் வின்னர்னா ரிலையன்ஸ் தான் வின்னர். டெட் டு ஈக்விட்டி யார்? 0.9 to 0.83, அதானி தான் வின்னர். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்துட்டு அதானி தான் வின்னர். மார்க்கெட் கேப் அதானி தான் வின்னர். ஆனால் புக் வேல்யூ ரிலையன்ஸு, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ ரிலையன்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 7 மெட்ரிக்ஸில் ரிலையன்ஸ் வந்து 4 ஜெயிச்சிருக்காங்க, அதானி வந்துட்டு 3 ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டில் வந்துட்டு நான் ரிலையன்ஸில் போட்டால் தானே எனக்கு நிறைய காசு வரும் டெக்னிக்கலி. ஆனால் இங்கே பாருங்களேன், ரிலையன்ஸில் தான் நான் போடணும், கரெக்டாக? ஆனால் ரிலையன்ஸில் லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் 10.93. இதே அதானி பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 35% ரிட்டர்ன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நீங்கள் நம்பர்ஸ்லாம் வச்சு ரிலையன்ஸ் தானே நல்ல கம்பெனின்னு சொன்னீங்க, அப்படி நான் ரிலையன்ஸில் போட்டால் தானே எனக்கு நிறைய காசு வரணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியான்னு பார்க்குறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஆனால் அந்த கம்பெனியில் எப்போ வாங்கணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். நானே ஏடா குண்டா டமால் கிட்டு எனக்கு தேவையில்லாமல் விட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கேண்டில் ஸ்டிக். இப்போ கேண்டில் ஸ்டிக்குங்கிறது என்னென்னா, பேசிக்கலி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை டினோட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்னால் என்னென்னு பார்ப்போமே. இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக். ஓகேங்களா? இப்போ கேண்டில் ஸ்டிக்குன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு அது இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி கீழே ஒரு லைன் மேலே ஒரு லைன் இருக்கும், சிம்பிளாக. ஓகேங்களா? இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம ரெட் கலர் கொடுத்துக்கலாம். இது வேறு திக்னஸ் வேறு இன்க்ரீஸ் பண்ணுமா? இருங்க, இல்லை இது கலரில் இப்படி கொடுத்தா வேலைக்கு ஆகாது. இப்போது இது ஒரு கேண்டில் ஸ்டிக்குன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இன்னொரு குட்டியாக ஒரு கேண்டில் ஸ்டிக் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ கேண்டில் ஸ்டிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக வந்துட்டு ஒரு பாடி இருக்கும், மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன். இந்த லைனை வந்துட்டு விக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது WICK. ஓகேங்களா? இப்போது நம்ம கலர்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னா, இருங்க, கலர்ஸ் வந்துட்டு எரேசர், ஹைலைட்டர் இருக்குது. ரெட் கலர் எடுத்துப்போமே. ஃபஸ்ட்டு க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். திக்னஸ், டிரான்ஸ்பரன்சி. ஓகே, இப்போ இது வந்துட்டு ஃபுல்லாக க்ரீன் கலர் கேண்டலாக இப்போ பெயிண்ட் அடிச்சிடலாம். இப்போது இங்கே வந்துட்டு இந்த லோவஸ்ட்டு அந்த பாடி, இப்போ அந்த பாடியோட லோவஸ்ட் லைன் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ஓப்பன். அந்த பாடியோட ஹையஸ்ட் லைன் வந்துட்டு க்ளோஸு. இப்போ இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் லைன் மேலே இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஹை. அந்த கேண்டிலோட லோவஸ்ட் லைனுக்கு பேர் லோ. அதாவது இதை OHLCன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓங்கிறது ஓப்பன், ஹெச்ங்கிறது ஹை, எல்லுங்கிறது லோ, சிங்கிறது க்ளோஸ். இப்போ இந்த ஒரு கேண்டிலில் அந்த ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எவ்வளோ ஹை போயிருக்கு, அது எவ்வளோ லோ போயிருக்கு, அண்ட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இப்போ இதை வச்சுட்டு எப்படி ப்ரோ அது வந்துட்டு மேலே போச்சா கீழே போச்சான்னு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓப்பன் இஸ் லெஸ் தேன் க்ளோஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ 100 ரூபாயில் ஓப்பன் ஆகிருக்கு, 102 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அப்போ மேலே ஏறி இருக்குன்னு அர்த்தமா, அதுதான் வந்துட்டு க்ரீன் கேண்டில். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 100ன்னு வச்சுக்கலாம், இதை 102 வச்சுக்கலாம். இது 102.5 வரைக்கும் போச்சு, இங்கே வந்துட்டு 99 வரைக்கும் போயிட்டு, பட் இங்கே இது ஒரு மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கேண்டில் இப்படி இருக்குது, அதே ஹை அதே லோ, ஆனால் இதே 102.5ன்னு வச்சுப்போம். இப்போ இன்னொரு கேண்டில் நான் எடுக்கிறேன்,
இப்போ அதே மாதிரி ஒரு கேண்டிலு அதே ஹை 102.5ன்னு வச்சுக்கிறேன், லோ வந்துட்டு 99 வச்சுக்கிறேன். ஆனால் ஓப்பன் வந்துட்டு 102 பட் க்ளோஸ் வந்துட்டு 100. அதாவது ஓப்பன் இஸ் கிரேட்டர் தென் க்ளோஸ் அப்படின்னா கீழே இறங்கி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்துட்டு இப்போ நம்ம ரெட் கலர் அடிக்கணும். இங்கே ரெட் கலர் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இப்போ இது ஃபுல்லாக ரெட் கேண்டில் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கேண்டிலோட ஸ்கெலிட்டன், ஒரு பாடிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இதுதான் பேசிக்ஸ். இப்போ இந்த கேண்டிலை வச்சே நம்ம நிறையா பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ பேசிக்கலி நம்ம ப்ரைஸை வந்துட்டு ஸ்டடி பண்ணுறதுனாலே பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி இப்போ அடுத்து என்ன மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி மேலே போகுது, இப்படி கீழே வருது, இப்படி மேலே போகுது, இப்படி கீழே வருது, அடுத்து என்ன பண்ணும், மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுறோம்ல, இதுக்கெலாம் இந்த கேண்டில் ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் என்னென்னு இப்போ பார்ப்போம். இப்போ ஸ்டார்டிங் வித் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் க்ரீன் ஆர் ஃபுல் ரெட் எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு ஃபுல் ரெட் எடுத்துப்போம் அண்டு ஃபுல் க்ரீன் கேண்டில் எடுத்துப்போம். இதில் இன்னொரு டேர்ம் இருக்குது. இப்போ புல்லிஷ் புல் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அப் ட்ரெண்டுன்னு அர்த்தம், பேரிஷ்னா டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது, பட் இதுதான் உண்மையா இல்லையான்னு தெரியல. என்னென்னா இப்போ ஏன் வந்துட்டு அப் ட்ரெண்டை புல்லுங்கிறாங்க, ஏன் வந்துட்டு பேருனா கீழே போகிறது டவுன் ட்ரெண்டுன்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபைட்டில் புல்லு வந்துட்டு உங்களை இப்படி அடித்து மேலே தூக்கி தான் உங்களை கொல்லும். ஓகேவா? இப்போ இதுவே பேருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை இப்படி கீழே தரையாக அடித்து தான் உங்களை கொல்லும். ஸோ அதனால தான் வந்துட்டு புல்லுனா அப் ட்ரெண்டும் பேருனா டவுன் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிள் நம்ம சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் வச்சு எடுத்துப்போம். இந்த மாதிரி நான் சொன்னல இந்த விக்கு இருக்குன்னு சொன்னல, அந்த விக்கே இல்லாத ஓப்பன் அண்ட் க்ளோஸும் சேமாக இருக்குது. அதாவது க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை, ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. இந்த மாதிரி கேண்டிலுக்கு பேர் என்னன்னு சொன்னாங்கன்னா மாருபோஸுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி கேண்டிலுக்கு பேர் என்னென்னா மாருபோஸுன்னு சொல்லுவாங்க இந்த கேண்டில் பேர். அது ஏன்னா அதாவது ஹை லோவே வந்துட்டு ஓப்பன் க்ளோஸாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ அண்ட் ஹை ஈக்குவல் டு க்ளோஸ் அப்படின்னு வச்சுப்போமே. ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. இதுவே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை அண்ட் க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு லோ. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வந்துட்டு மாருபோஸு கேண்டில் சொல்லுவாங்க. இது வந்துட்டு எய்தர் ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டை வந்துட்டு டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கேண்டில். ஓகேங்களா? இப்போ லெட்ஸே ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த எண்டில் வந்து ஒரு நல்ல க்ரீன் மாருபோஸு கேண்டில் வந்ததுன்னா ஓகே அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின் பார்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. இது வந்துட்டு டைப் 1. ஓகேங்களா? இருங்க இதை நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ டைப் 2 வந்துட்டு பின் பார்ஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு சரி இப்போ இந்த ஹேமர் மாதிரி ஒரு கேண்டில் இருக்கா, இதை வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வருது, அப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் வந்தது அப்படின்னா இது வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மேபி இப்படி போக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. அது ஏன்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அந்த டவுன் ட்ரெண்டை வந்துட்டு அகைன் கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பையர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்து நல்ல க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓப்பனை விட ஹையாக போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இது பையர் அண்ட் செல்லருக்குள்ளே நடக்கிற காம்படிஷன் தானே இது. ஸோ செல்லர்ஸ் ஃபுல்லாக கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணியும் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக போய் மேலே க்ளோஸ் பண்ணதுனால ஸோ தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ரிவர்சல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டவுன் ட்ரெண்டாக வந்துட்டுருக்கு. கரெக்டாக இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ இங்கே செல்லர்ஸை விட பையர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் ரிவர்சலுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுவே இந்த ஹேமர் வந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்துட்டு இப்போது ஹேமர்னு சொல்கிறாங்களா, இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களேன். இதை வந்துட்டு ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது மேலே இருந்துட்டு தொங்குற மாதிரி. இது ஏன் ரெட் கலரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ செல்லர்ஸ் வந்துட்டு கீழே அகைன் ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணி புஷ் பண்ணியிருக்காங்க. பையர்ஸ் வந்துட்டு எஃபர்ட் போட்டிருக்காங்க. பட் அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு இப்படி முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்போது ஹேங்கிங் மேன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ இங்கே மேலே வந்துட்டு ரெட் கலரில் வந்துட்டு ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கனால ப்ரைஸ் ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து தேர்டு வந்துட்டு என்னென்னா
இதே மாதிரி இன்வெர்ட்டடில் இருக்கிறது, ஓகேவா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெர்ட்டட் ஹேமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கிற கேண்டில், இப்போ இந்த இன்வெர்ட்டட் ஹேமரை வந்துட்டு இப்போ நம்ம க்ரீன் கலரில் எடுத்துக்கலாம், இதே க்ரீன் கலரில் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா பேசிக்கலி வந்துட்டு அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் இந்த மாதிரி வந்திருக்கு, நம்ம ஹேமரில் பார்த்த மாதிரியே தான். ஆனால் இங்கே வந்துட்டு இன்வெர்ட்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்துட்டு க்ரீன் கலரில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்துட்டு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம், அதாவது டவுன் ட்ரெண்டில் இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறது தான். ஆனால் ஹேமரில் இருக்கிற ப்ராபபிலிட்டியை விட இன்வெர்ட்டட் ஹேமரில் இருக்கிற ப்ராபபிலிட்டி கம்மி. அது ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமரில் இந்த மாதிரி வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, இப்படி ஆல்ரெடி அகைன் கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அது மேலே போய் அதாவது இவ்வளோ தூரம் மேலே வந்து இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு க்ரீன் கலரில், ஓகேவா? ஸோ பையர்ஸோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது, கரெக்டாக? ஸோ இங்கே வந்து ரிவர்சலுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. இப்போ இதுவே இந்த ஹேமருக்கு பதிலாக நம்ம இன்வெர்ட்டட் ஹேமர் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் க்ரீன் கலரில் தான் இருக்குது, பட் பாயிண்ட் என்னென்னா அதே மாதிரி நிறையா புஷ் பண்ணியிருக்காங்க, பையர்ஸ் ஃபைட் பண்ணி கொஞ்சோண்டு இது ப்ரைஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் என்ன தான் இது க்ரீன் கலர் ரெண்டுமே க்ரீன் புல்லிஷாக இருந்தாலும் இதோட சான்சஸ் வந்துட்டு லோ, ஓகேங்களா? புரிஞ்சுதா? சிம்பிள். இப்போ இதே தான் வந்துட்டு அப்படியே நம்ம அந்த ஹேங்கிங் மேனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன் நான் சொல்கிறேன்னா இதே மாதிரி ஒரு அப்ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, இங்கே மேலே வந்துட்டு ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் அப்படி வந்துட்டு இது வருது, ஓகேங்களா? இந்த இன்வெர்ட்டட் ஹேமருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற படத்தில் நடிக்கிற ஸ்டார் இல்லை, இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஷூட்டிங் ஸ்டார். இதுவும் அதே ரெட் கலர் பேரிஷில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ரிவர்சலுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகம் அப்படிங்கிறது கரெக்டாக. பட் இது கூட கம்பேர் பண்ணுறப்போ ஷூட்டிங் ஸ்டாருக்கு தான் ப்ராபபிலிட்டி ஹையாக இருக்கும். அதே சேம் கான்செப்ட் தான். என்னென்னா நான் இதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம எரேஸ் பண்ணிவிடுவோம், ஒரு நிமிஷம். இதை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போது ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஹேங்கிங் மேன் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா? அப்புறம் ஹேங்கிங் மேன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடுச்சா, நமக்கு அப் ட்ரெண்டில் போயிருக்கு, ப்ரைஸ் வந்துட்டு ஹையாக ஓப்பன் ஆகிடுச்சு, பட் செல்லர்ஸ் வந்துட்டு ஃபைட் பேக் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது ப்ரைஸ் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் ஆகுது, ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஆனால் இப்போ இதே இடத்துல பக்கத்தில் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார் வருதுன்னு வைங்களேன். ஷூட்டிங் ஸ்டார் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு என்னதான் ஓப்பன் ஆனாலும் இன்னும் கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ அங்கே செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகம், கரெக்டாக? ஸோ அதனால் ஷூட்டிங் ஸ்டாரோட ப்ராபபிலிட்டி இன்னும் ஹையாக இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற டைப் பேர் என்னென்னா ஸ்பின்னிங் டாப், அதாவது ஒரு பம்பரம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் நான் சொல்கிறேன், இந்த ஸ்பின்னிங் டாப்புங்கிறது என்னென்னா அதாவது ஒரு குட்டி பாடி தான் இருக்கும், அதாவது ரொம்ப ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்காது, ஒரு குட்டி பாடி தான் இருக்கும், ஹையும் லோவும் ஈக்குவலாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஹையும் லோவும் ஈக்குவலாக, அதாவது மேலேயும் ஹை ரொம்ப போல் கீழேயும் போல் ஈக்குவலாக இருக்குது. பாடி வந்துட்டு எய்தர் இட் கேன் பி புல்லிஷ் ஆர் பேரிஷ், ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குன்னா இது வந்துட்டு ஒரு நியூட்ரல் மாதிரி, ரொம்ப புல்லிஷும் கிடையாது ரொம்ப பேரிஷும் கிடையாது, நியூட்ரல் மாதிரி, ஓகேங்களா? ஸோ இட் கேன் பி எய்தர் புல்லிஷ் ஆர் பேரிஷ், ஓகேங்களா? ஸோ இப்போ புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? இப்போது நம்ம அடுத்த பார்க்க போகிற கேண்டில் ஸ்டிக் டைப் என்னென்னா டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோஜிங்கிறது என்னென்னா பாடியே இருக்காது, வெறும் விக் மட்டும்தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கலி அப்போ என்னென்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ். ஸோ ஒரு ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே தான் க்ளோஸ் ஆச்சு. அதாவது ஒரு ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகுது, இவ்வளோ ஹை போகுது, இவ்வளோ லோ போகுது, பட் ஸ்டில் இப்படியே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ். இப்போ இந்த டோஜிலேயே வந்துட்டு 3 டைப் இருக்குது. ஸோ ஒன்று ஓப்பன் ஆகுது, ஹை போயிட்டு மறுபடியும் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு, ஆர் இதே வந்துட்டு டோஜி இங்கே ஓப்பன் ஆகுது, லோ போயிட்டு இப்படி க்ளோஸ் ஆகிடுச்சு, ஓகேவா? இது வந்துட்டு டோஜி. இதுக்கு வந்துட்டு இப்போ ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ ஈக்குவல் டு க்ளோஸ். ஏன்னா இங்கே ஓப்பன் ஹை லோ க்ளோஸ்ன்னு இருக்கா, இங்கே வந்துட்டு லோ தான் இந்த பாயிண்ட்டே. ஸோ ஓப்பனு லோ தான், ஹை வந்துட்டு வேறு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஓப்பன் ஹையே இது தான், க்ளோஸு லோ. இது வந்துட்டு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஈக்குவல் டு க்ளோஸ். ஸோ இப்போ இந்த மேலே இருக்கிற மாதிரி டோஜியை என்ன சொல்லுவாங்கன்னா கிரேவ் ஸ்டோன் அப்படிம்பாங்க. அதாவது இந்த செமெட்ரி இந்த சுடுகாடுலாம் வந்து அந்த ஒரு கல் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இதை தான் வந்துட்டு இந்த கிரேவ் ஸ்டோன் சொல்லுவாங்க. இந்த டீ மாதிரி இருக்கிறத வந்து எய்தர் டீ டோஜின்னு சொல்லுவாங்க ஆர் ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு அது ஒவ்வொருத்தங்களோட டைப்பை பொறுத்து இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ட்ராகன் ஃப்ளை டோஜி. இப்போது சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்கோட அது ஓப்பன் ஹை அது எந்த இடத்துல வந்திருக்கு, அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வருதா டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வருதா அப்படிங்கிறத வச்சு நம்ம இவ்வளோ இதை நம்ம கற்றுக்கிட்டோம், கரெக்டாக? அதாவது
இந்த இடத்துல வந்தால் இது ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த ரிவர்சலே ஹை ப்ராபபிலிட்டியா லோ ப்ராபபிலிட்டியா, இது வந்துட்டு புல்லிஷ் ரிவர்சலா இல்லை பேரிஷ் ரிவர்சலா, இந்த மாதிரி இவ்வளோ கற்றுக்கிட்டோம்ல. இப்போ இமேஜின் நம்ம இது கூட இன்னொரு கேண்டில் ஸ்டிக்கை சேர்த்து ஒரு ரெண்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக சேர்த்தோம்னா இன்னும் நம்மளால் நிறையா கற்றுக்க முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ அடுத்து நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். பார்த்தது எல்லாமே சிங்கிள் கேண்டில் ஸ்டிக். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே டபுள் ஆர் மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்லேயே நான் மோஸ்ட் புல்லிஷ் டு லீஸ்ட் புல்லிஷ் அண்ட் மோஸ்ட் பேரிஷ் டு லீஸ்ட் பேரிஷ்னு ஒரு இதை நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ்குள்ளே போகலாம். இப்போ மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்னா ஃபஸ்ட்டு 2 கேண்டில் ஸ்டிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் பேர் என்னென்னா என்கல்ஃபிங். ஓகேங்களா? என்கல்ஃபிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது சிம்பிளாக லிட்ரலாக சொல்லணும்னா அப்படியே அதை முழுங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு குட்டி கேண்டில் இருக்குதுன்னு வச்சுப்போமே. அதாவது ஒரு குட்டி கேண்டில் இருக்குன்னா அதுக்கு அடுத்து வர கேண்டில் அப்படியே இந்த கேண்டில் முழுங்குற அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு வச்சுப்போமே. அதுக்கு பேர் தான் என்கல்ஃபிங். ஓகேவா? இதுலேயே 2 டைப் இருக்குது, புல்லிஷ் ஒன்று, பேரிஷ் ஒன்று. ஸோ இப்போ அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக அப்படியே கோணையாக போகுது. ஏன்னா எனக்கு இப்படி வச்சு எழுத வரமாட்டேங்குது. சரி, ஓகே. ஏன்னா என் கை இங்கே படுதா, கைப்பட்டால் இது ஒழுங்காக எழுத வர மாட்டேங்குது. சரி, இப்போ வந்துட்டு மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பார்ப்போம். மணி 4 ஆச்சு. ஓகே, டப்புன்னு முடிச்சிடலாம். கீபோர்டு வேணால் இப்படி கழட்டி உரமாக வச்சுட்டு இது இப்படி வச்சு எழுத ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது என்கல்ஃபிங். ஓகேங்களா? இப்போ என்கல்ஃபிங் அப்படிங்கிறது என்னன்னா, பேசிக்கலி ஒரு கேண்டில் இருக்குன்னா அந்த கேண்டில் அப்படியே முழுங்குறது. அதாவது என்கல்ஃபிங்னால் லிட்ரலி அப்படியே முழுங்குறது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறது தான் அப்படியே என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கேண்டில் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அதுக்கு அடுத்த கேண்டில் இதோட ப்ரீவியஸ் கேண்டில் அப்படியே முழுங்குற அளவுக்கு பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை வந்துட்டு 2 டைப் இருக்குது, புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங். ஸோ இப்போ அது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இது வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிறதுனால ஒரு குட்டி ஒரு ரெட் பேரிஷ் கேண்டில் இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்த கேண்டில் வந்துட்டு இதுக்கு கீழே ஓப்பன் ஆக்கி இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு மேலே வந்து இப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஆப்வியஸ்லி ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருக்குமா? ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற இந்த ரிவர்சல் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங். இப்போ பேரிஷ் என்கல்ஃபிங்னா என்ன? இதே மாதிரி வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போகுது, மேலே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அது ஒரு குட்டி புல்லிஷ் கேண்டிலாக இருக்குதுன்னு வச்சுப்போமே. குட்டி புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. இப்போ இதுக்கு பக்கத்தில் வர கேண்டில் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஃபுல்லாக இதை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வந்து முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோன்னா இதை வந்துட்டு பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் வர இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்கல்ஃபிங். இப்போ இதே இந்த 2 கேண்டில் அப்படியே இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைப் பேர் தான் ஹராமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹராம்னா நீங்கள் நினைக்கிற ஹராம் இல்லை பாய். ஹராமிங்கிறது என்னென்னா, ஜாப்பனீஸ் வேர்டில் ப்ரெக்னென்ட், மதர் அண்ட் பேபி இப்படிங்கிற மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது ஏன் அப்படி பேர் வச்சுருக்காங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கேண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வர கேண்டில் அதில் ஒரு பாதி இந்த மாதிரி குட்டியாக இருக்குன்னா ஒரு மதர் அண்ட் சைல்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதனால தான் வந்துட்டு இதை ஹராமின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுலேயே வந்துட்டு புல்லிஷ் ஹராமி, பேரிஷ் ஹராமி இந்த மாதிரி 2 மேட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இங்கே காட்டுறேனே, புல்லிஷ் ஹராமி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில் தான் அடுத்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து வர இந்த ஒரு குட்டி கேண்டில் வந்துட்டு புல்லிஷாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறது, அதாவது டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ சொல்லுங்கள், இந்த என்கல்ஃபிங்க்கும் இந்த ஹராமிக்கும் எது நிறைய ப்ராபபிலிட்டி? ஏன்னா வந்துட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துட்டு ஹையர் சான்சஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி வென் கம்பேர் டு புல்லிஷ் ஹராமி. ஓகேங்களா? இப்போ இதே எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு நம்ம பேரிஷ் ஹராமிக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது, நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டு இதை செலக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி குழந்த மாதிரி ஒரு பேரிஷ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வர இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துட்டு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதே மாதிரி பேரிஷ் என்கல்ஃபிங் ஹேஸ் மோர் ப்ராபபிலிட்டி வென் கம்பேர் டு பேரிஷ் ஹராமி. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம என்கல்ஃபிங் பார்த்துட்டோம், ஹராமி பார்த்துட்டோம். 3வது வந்துட்டு பியர்சிங் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது.
பியர்சிங்கிறது என்னென்னா பேசிக்கலி ஒரு கேண்டில் இருக்குன்னா இந்த செகண்ட் கேண்டில் வந்துட்டு அதுக்கு பாதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி அந்த கேண்டில் பிரேக் பண்ண முடியாத லெவலில் இது கிழிச்சிட்டு போகிறது, அதாவது பியர்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் பியர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இந்த பேரிஷ் கேண்டில், அதாவது இதுக்கு அடுத்து வர கேண்டில் இதுக்கு பிரேக் பண்ணிவிட்டு இப்படி மேலே போகுது அப்படிங்கிறது தான் பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பியர்சிங்கிறது பேசிக்கலி இந்த கேண்டிலோட டாப்பை பியர்ஸ் பண்ணிட்டு இது மேலே போகுது அப்படிங்கிறப்போ இதோட ரிவர்சல் வந்துட்டு ப்ராபபிலிட்டி அதிகம் இப்படிங்கிறது. கரெக்டாக? இப்போ இதுக்கே வந்துட்டு பேரிஷ்ன்னு பார்த்தோன்னா அதை பேரிஷ் பியர்சிங்னு சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் டார்க் க்ளவுட் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு கேண்டில் பெருசாக இங்கே இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது, இப்படி புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு கேண்டில் அதே மாதிரி ஓப்பன் ஆகி இதை கிழிச்சிட்டு இப்படி கீழே வருதுல்ல, ஸோ இதை தான் வந்துட்டு டார்க் க்ளவுட் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர ட்ரெண்டுக்கான ரிவர்சலுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? இப்போது ஸோ இந்த மாதிரி டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் பார்த்தாச்சா? இப்போ இதே மாதிரி ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்துட்டு மார்னிங் ஸ்டாரு, ஈவினிங் ஸ்டாரு, 3 ஒயிட் சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதை வந்துட்டு ஒரு சீட் ஷீட் மாதிரி வச்சுக்கோங்க. இதுனா புல்லிஷா பேரிஷா, ஓகே அப்படிங்க, ஐ மீன் இது வந்தால் அவ்வளோ புல்லிஷ் அப்படின்னு கண்ணை மூடிட்டு அப்படின்லாம் பண்ணாதீங்க. அதை வந்துட்டு ஒரு சீட் ஷீட் மாதிரி ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு மொத்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக், டபுள் கேண்டில் ஸ்டிக், ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய இமேஜாக இப்போ நான் இங்கே போடுறேன். அதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ட்ரெண்டு. ஸோ இப்போ பேசிக்கலி மார்க்கெட்டில் 3 ட்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டில் ஒன்று அப் ட்ரெண்ட், இப்படி ஃபைனாக மேலே போகிறது. அடுத்து சைட்வேஸ், இதை சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க, கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க, அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. அது டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து டவுன் ட்ரெண்ட், ஸ்வைன்னு இப்படி கீழே வருது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அப் ட்ரெண்ட், இது சைட்வேஸ், இது டவுன் ட்ரெண்ட். இப்போ இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த டைம் மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் பார்க்கணுன்னா நம்ம வந்துட்டு நிஃப்டியே எடுத்துப்போம். இப்படி டைப் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு எப்படி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு நிஃப்டிக்கு பதிலாக என்ன ஸ்டாக் எடுக்கலாம், ஸ்விக்கி எடுத்துப்போம். ஸ்விக்கி ஸ்டாக் நான் எடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு அதாவது இப்போ இங்கேருந்து இப்படி மேலே போகிறதுக்கு பேர் வந்துட்டு அப் ட்ரெண்ட். இப்போ அதே மாதிரி இங்கேருந்து இப்படி கீழே வர்றதுக்கு பேர் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஐயோ இது எங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரே ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கா சைட்வேஸ், இதுக்கு பேர் தான் சைட்வேஸ். ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ். இப்போ எப்படி இந்த அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க இதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிக் இருக்குது. எனக்கு நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக காட்டுறேன். ஸோ இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ பேசிக்கலி வந்துட்டு அப் ட்ரெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகும், ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும், அதாவது ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும். அடுத்து ஒரு லோ ஃபார்ம் ஆகும். அடுத்து இதை விட ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும், ஒரு லோ ஃபார்ம் ஆகும். இந்த லோவாக ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும். இது வந்துட்டு ஹையர் ஹை, இது ஹையர் லோ, இதுவும் ஹையர் ஹை, இது ஹையர் லோ, அடுத்து ஒரு ஹையர் ஹை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹையர் ஹை இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஹையர் லோவும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அதாவது இந்த ஹையர் லோ இஸ் கிரேட்டர் தேன் இது எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு இந்த ஹையர் லோ 1, இது ஹையர் ஹை 1, ஹையர் ஹை 2, ஹையர் ஹை இப்படி வச்சுப்போன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹையர் லோ 2 இஸ் கிரேட்டர் தேன் ஹையர் லோ 1, இதே மாதிரி ஹையர் ஐ 2 இஸ் கிரேட்டர் தென் ஹையர் ஐ 1னா இது வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், பட் சிம்பிளாக பார்த்தாலே தெரியும். ஒரு மேலே போகுது, ஒரு கீழே, அதோட மேலே போகுது கீழே, இப்போ அதோட மேலே போகுது கீழே, ஓகே ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது இப்படிங்கிறது. இப்போ இதே இதுதான் ஆப்போசிட்டில் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும், ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு லோயர் லோ ஃபார்ம் ஆகும், அடுத்து ஒரு லோயர் ஐ ஃபார்ம் ஆகும், அடுத்து இன்னொரு லோயர் லோ ஃபார்ம் ஆகும், லோயர் ஹை, இன்னொரு லோயர் லோ ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது லோயர் லோ 1, இது லோயர் ஹை 1, இது லோயர் லோ 2, இது லோயர் ஹை 2, அடுத்து இப்படியே போகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு இதை விட இந்த ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு அப் ட்ரெண்ட், இது வந்துட்டு டவுன் ட்ரெண்ட். இப்போது சைட்வேஸ்னால் நமக்கு தெரிஞ்சிடும், சிம்பிளாக ஒரே ஏரியாக்குள்ளேயே ஏறி இருக்குது, அதாவது ஹையர் லோ லோவர் லோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு சைட்வேஸ், அதாவது இப்படி இருக்கும்,
இந்த மாதிரி ஒரே ஏரியாக்குள்ளே சுற்றிட்டு இருக்குன்னா இதை வந்துட்டு சைட்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ்லாம் வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட சார்ட் எடுத்துட்டேன். 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்படி போகுது. இங்கே வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆகுது, போயிட்டு இப்படி கீழே வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகுது. அகைன் இங்கே ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆகி ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகுது. அண்ட் இங்கே ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஹையர் ஹை, ஐயோ நம்ம மொத்தமாக போச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹையர் ஹை, இது வந்துட்டு ஒரு ஹையர் லோ, இது ஹையர் ஐ 2, இது ஹையர் லோ 2, அடுத்து ஹையர் ஐ 3. இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் போதா? இப்போ இதே வந்துட்டு நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு பார்க்கலாம். இங்கே எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஒரு லோ ஃபார்ம் ஆகுது, அடுத்து லோயர் ஐ ஃபார்ம் ஆகுது, ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆகுது, அடுத்து இன்னொரு லோயர் ஐ ஃபார்ம் ஆகுது, இன்னொரு லோயர் லோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்துட்டு டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம சைட்வேஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ சைட்வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் சைட்வேஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீஜியன் டு இந்த ரீஜியனில் இதிலே தான் சுற்றிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் வந்துட்டு சைட்வேஸ். ஓகேங்களா? சரி, இப்போ வந்துட்டு நம்ம சோஃபார் என்ன பார்த்துருக்கோம்னா கேண்டில் ஸ்டிக் பார்த்துட்டோம், ட்ரெண்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பேசிக்லி என்னென்னா ஒரு ரூம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரூமில் வந்துட்டு நான் இப்போ ஒரு பாலை தூக்கி போடுறேன்னு வைங்களேன், அந்த பால் வந்துட்டு இப்படி தரையில் பட்டு பவுன்ஸ் தான் ஆகும். கரெக்டாக? இப்படி பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போகும், செவத்தில் பட்டு மறுபடியும் பவுன்ஸ் கீழே ஆகும். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்துட்டு சப்போர்ட், மேலே இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது வந்துட்டு நமக்கு இங்கே ட்ரேடிங் டேர்ம்ஸில் சொல்லணும்னா சப்போர்ட்டுங்கிற லெவலில் என்னென்னா ப்ரைஸ் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த இடத்துல ப்ரைஸ் வரப்போ நிறையா பையர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ பை பண்ணுறதுனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், அப்படிங்கிறதுனால பவுன்ஸ் பேக் ஆகும். இப்போ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுங்கிற லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் அங்கே போகிறப்போ நிறைய செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுறதுனால ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வந்துடும். இப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதை ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்கணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு இப்போ இருங்க இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதே எடுத்துப்போமே, நம்ம ஹெச்டிஎஃப்சியே எடுத்துப்போமே. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த ப்ரைஸ் பார்த்திங்களா இப்போ 974. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வர மாதிரி வந்துட்டு மேலே போயிடுச்சு, இங்கே வர மாதிரி வந்துட்டு மேலே போயிடுச்சு, மறுபடியும் இங்கே வர மாதிரி வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வேறு எதாவது எக்ஸாம்பிள் இங்கே முன்னாடி இருக்கான்னு பார்ப்போமா? இருங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வாட்டி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பாருங்கள். தான் எப்போ இது 13th அக்டோபர் இவ்வளோ வாட்டி பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு வாட்டி கீழே போய்ட்டு மறுபடியும் மேலே வந்துருச்சு. ஸோ ஃபுல் அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி 6th நவம்பர் ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் கழிச்சு இதே சப்போர்ட் லெவலில் அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போது என்ன அர்த்தம்னா இந்த சப்போர்ட் ஆகுங்கிறது ஒரு ப்ரைஸில் ஒரு லெவல் ஆர் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறையா பையர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரைஸை வந்து பவுன்ஸ் பேக் மேலே புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இங்கேயே பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இந்த 990 இந்த ரேஞ்ச் இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, பட் அகைன் இங்கே வந்துருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இங்கே இப்போதைக்கு எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுக்கிறோன்னா முன்னாடி எங்கேயா இருக்கான்னு பார்ப்போமா? ஸோ இந்த இடத்துல 31st அக்டோபரில் நிறைய வாட்டி இங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 8th அக்டோபரும் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். இப்போது ஒரு ப்ரைஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போயிடுச்சு, அதாவது இங்கேருந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு அது சப்போர்ட்டு தானே. ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ இங்கே மேலே போயிடுச்சு, அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல், மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. சப்போர்ட் லெவல் 1, சப்போர்ட் லெவல் 2, 3 இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1, 2, 3ங்கிறத ப்ரைஸை வச்சுருக்கு. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த 991ங்கிறத நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம். கரெக்டாக? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி 16th அக்டோபர் மேலே போயிருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1110 1020 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி கீழே பவுன்ஸ் பேக் ஆகி கீழே உழுவுது, டமால் உழுவுதா? இங்கே உளுந்து இங்கே பாருங்களேன், அது ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண ரெசிஸ்டன்ஸ் லெவலே சப்போர்ட் லெவலில் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இங்கே பாருங்கள் தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண ரெசிஸ்டன்ஸ் லெவலே சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இது வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சா, அப்போ அது என்ன ஆகிடும்? அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும்.
எப்படி மாறுச்சுன்னா இங்கே பாருங்கள் இப்படி வந்ததா, கீழே பிரேக் ஆகி இங்கே பாருங்கள் இந்த சப்போர்ட் லெவலே வந்துட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு அது எப்படி பிஹேவ் பண்ணுது, ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு என்னெல்லாம் நடந்திருக்கு, முன்னாடி டேட்டா படி அது எப்படிலாம் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு, எந்த ரீஜியனில் வந்துட்டு நமக்கு நிறைய பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சூப்பர். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெண்ட் லைனுங்கிறத ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் ட்ரெண்டுக்கும் வந்துட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு மேட்ரு தான் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ அது சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு இந்த அப் ட்ரெண்டுன்னு சொன்னால் இந்த அப் ட்ரெண்டை ஒட்டி நான் வந்துட்டு ஒரு நான் வந்துட்டு கலர் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த அப் ட்ரெண்டை ஒட்டி நான் ஒரு லைன் வரையினா இது வந்துட்டு ட்ரெண்ட் லைன். இதே இந்த டவுன் ட்ரெண்டை ஒட்டி நான் ஒரு லைன் வரையினா இதே வந்துட்டு இந்த டவுன் ட்ரெண்டை ஒட்டி நான் ஒரு லைன் வரையினா இதுவும் ஒரு ட்ரெண்ட் லைன். இதை ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லணும்னா நம்ம இதே எடுத்துப்போமே, இந்த ஹெச்டிஎஃப்சி எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. இங்கே எரேசர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது எரேசர். ஸோ எரேஸ் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். ஸோ நான் இந்த லைன்ஸையும் வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போது இங்கே பாருங்களேன், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நிறைய பேர் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் பர்சனலி ரேன்னு ஒன்று இருக்கும், ரே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு இங்கேயே காட்டுறேன் பாருங்களேன், இங்கே ட்ரெண்ட் லைனுன்னு ஒன்று இருக்கா. ஸோ நான் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் ட்ரா பண்ணேன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எப்படினாலும் மூவ் பண்ணலாம். ஓகேவா? மூவ் பண்ணிட்டு நான் சும்மா இப்படி ஓரமாக எங்கேயாவது கூட கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்குது, பட் எண்டிங் வந்துட்டு நான் எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா ரேன்னு ஒன்று இருக்கும். இங்கே ட்ரெண்ட் லைன் கீழே ரேன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? பை த வே இந்த வெப்சைட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ட்ரேடிங் வியூ வெப்சைட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிலனா பார்த்துக்கோங்க. ட்ரேடிங் வியூங்கிற வெப்சைட்டில் தான் இந்த சார்ட்டு, இந்த டைம் ஃப்ரேம், டூல்ஸு எல்லாமே டேட்டா இருக்குது. நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ரே நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நான் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இப்படி மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு மூவ் ஆகுறது தெரியுதா? இந்த பென் வச்சு தான் மூவ் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த லேப்டாப் வந்துட்டு லெனோவோ லேப்டாப். ஸோ இதில் டச்சு வச்சு தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த பென்னை வச்சு நான் மூவ் பண்ணுறேன்னா, ஸோ நான் அப்படி ரேண்டமாக கிளிக் பண்ணால் என்னால் பண்ண முடியாது. அந்த இடத்துல என்ன கேண்டில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நான் கிளிக் பண்ணால் தான் அது செலக்ட் ஆகும். ஸோ அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் வருங்கிறதுனால தான் வந்துட்டு நான் ரே யூஸ் பண்ணுவேன் ட்ரெண்ட் லைன்ஸ் போடுறதுக்கு. ஓகேங்களா? சூப்பர். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டோம், அப் ட்ரெண்ட் போகுது. அப் ட்ரெண்டை நோக்கி இன்னொரு லோவை எடுத்து ஒரு டாட்டை வச்சு அந்த ரே ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்மளோட ஹைப்போதசிஸ் என்னென்னா, இந்த அப் ட்ரெண்டு இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணி கீழே மூவ் ஆகுதோ அப்போ ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறோன்னு வைங்களேன், இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த நம்ம ரெட் கலர் இருங்க நான் இந்த ரே லைனை இன்னும் நல்லா மொத்தமாக திக்காக வச்சிடறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே புரியும். ப்ளூ கலரில் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா அப்படியே பளிச்சுன்னு தெரியுதா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். எஸ். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆன உடனே ட்ரெண்ட் வந்துட்டு அப் ட்ரெண்டுன்னு இருந்தது, டவுன் ட்ரெண்டை ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சா? ஸோ எப்போ வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை அகைன் பிரேக் பண்ணிட்டு மேலே போகுதோ அது வரைக்கும் இது பாருங்கள், அதுக்கு அந்த ப்ரைஸுக்கு கீழே தான் இருந்திருக்கு பாருங்கள். ஸ்டில் இந்த டவுன் ட்ரெண்டாக தான் இருந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம டவுன் ட்ரெண்டையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணி அது எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இதை நான் வந்துட்டு உங்களுக்கு எங்கே காட்டுறது? இதே எக்ஸாம்பிள் எதாவது இருக்கான்னு எடுத்துப்போம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது நமக்கு. ஸோ நான் வந்துட்டு அதே மாதிரி ரேங்கிற டூல் இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே டாப்பில் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், அடுத்து இந்த டாப்பில் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டவுன் ட்ரெண்டுங்கிற லைனை வந்துட்டு இது பிரேக் பண்ணுதா இல்லையான்னு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் பண்ணுற மாதிரி வந்துட்டு போயிருக்கு பாருங்கள். ஸோ வந்துட்டு நம்ம இங்கே அகெயின் வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு ஓகே இப்போ டவுன் ட்ரெண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆக போகுது, இப்போ புல்லிஷ் ஆக போகுது, அப் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். இந்த லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் அப் ட்ரெண்ட் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஃபுல் அப் ட்ரெண்ட், அடுத்து போயிட்டு அகைன் ஒரு ஃபுல் அப் ட்ரெண்ட், அடுத்து போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்கள், இங்கே பிரேக் ஆனது அவ்வளோதான். இது எங்கள் 950 இது வரைக்கும் அது வரவே இல்லை. இன்னும் 970 990 தான் இருந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 950 என்ட்ரு ஆயிருந்தேன்னா 970, இப்போ கரண்ட் ப்ரைஸ் 990 இருக்கா, எனக்கு ஆல்மோஸ்ட் 5% நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 5% எனக்கு இப்போ ப்ராஃபிட்டில் நான் இருந்திருப்பேன். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட வச்சு பண்ணோன்னு வைங்களேன், இன்னும் சூப்பராக நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த 967 நம்ம அப் ட்ரெண்ட் போயிருக்கா, ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு
வாங்கிட்டு அப்ட்ரெண்ட் அப்படியே போயிட்டே இருக்குது. இங்கே 1007 வந்தோடனே எனக்கு அலர்ட் வருது, ஓகே ட்ரெண்ட் லைனை நம்ம பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்துட்டு அதை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ மேபி ஐ கேன் வெயிட், என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் இல்லை எனக்கு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணாலும் பண்ணலாம், ஓகேவா. பட் இங்கே நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இட் அகெயின் வென் பேக் டு 1011. அந்த உடச்ச அகெயின் சேம் லெவலுக்கு இது போயிருக்கு. மேபி நான் அப்போ கூட க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன்னா ட்ரெண்ட் லைனையும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் வந்துட்டு நம்ம கம்பைன் பண்ணுறப்போ இன்னும் வந்துட்டு நமக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் நம்மளோட ஹைப்போதசிஸில், ஓகேவா. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்குதா, இல்லை ஹேங்கிங் மேன் இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு போடுறப்போ இன்னும் நமக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சாலே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது, நம்ம ஹைப்போதசிஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகுது, ஓகேவா. ஸோ இது கூட நம்ம இன்னொரு மேட்ரு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு தெரியுதா. இந்த இண்டிகேட்டர்ஸை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு நம்ம என்ன இண்டிகேட்டர் வேணுமோ டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வால்யூம்னு டைப் பண்ணுறோன்னு வைங்களேன். வால்யூம் வந்துட்டு நமக்கு கீழே வந்து தெரியுதா உங்களுக்கு, அதாவது மேலே வந்துட்டு சார்ட் பேட்டர்ன் மாதிரி இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வால்யூம் இருக்கா, அதாவது க்ரீனில் இருக்குது, ரெட்டில் இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு நல்ல ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் வந்துட்டு வால்யூம். இப்போ வால்யூம்ங்கிறதுனா லிட்ரலி வால்யூம் தான், லைக் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் பீயிங் ட்ரேடட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வால்யூம்னு இருக்குது, ஓகேவா. ஸோ வந்துட்டு லெட்ஸே இப்போ வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு புல்லிஷாக ஸ்டார்ட் ஆகுது, வால்யூமும் நல்ல க்ரீனாக இருக்குன்னா ஓகே இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், கரெக்டாக. இது எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த வால்யூம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கேண்டிலோட லென்த்தும் அதிகமாக இருக்கும், அதாவது அவ்வளோ மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது, கரெக்டாக. இப்போ லெட்ஸே நான் ஒரு 100 ஷேரை வாங்கி வைக்கிறேன்னா அந்த வால்யூம் வந்துட்டு 100, ஓகேங்களா. அது 200 டபுள் ஆகாது, 100ன்னு தான் சொல்லுவாங்க வால்யூம். அதாவது ஒரு செட் ஆஃப் 100 ஷேர்ஸு தான் பை அண்ட் செல் நடக்குது, கரெக்டாக. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்பவே வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஓகே இது வந்து ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது, ஓகேங்களா. இப்போ இதே வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஓகே அப்போ ஏதோ பிரச்சனை, காஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது வால்யூமும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா காஷன். அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அந்த டிக்ரீஸ் ஆகிற அளவுக்கு செல்லும் நடந்திருக்கணும். அவ்வளோ செல் நடக்குதுன்னா அவ்வளோ வால்யூமும் அதிகமாக இருக்கணும், கரெக்டா. இப்போ நீங்கள் சொல்லுங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஓகே புல்லிஷ். அப்போ பேரிஷ்னா என்ன, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகணும் வால்யூம் டிக்ரீஸ் ஆகணும் அப்படி தானே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு பை ஆர்டர்ஸ் நடந்திருக்கு, ஸோ அந்த அளவுக்கு பை வால்யூமும் வந்துட்டு அதிகமாக இருந்திருக்கு, ஓகேவா. ஸோ அதனால புல்லிஷாக இருக்கு. இப்போ ப்ரைஸ் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அதிகமாக செல் ஆர்டர்ஸ் நடந்திருக்கணும், கரெக்டா. ஸோ அப்போ அந்த அளவுக்கு செல் வால்யூம் அதிகமாக இருக்கணும். ஸோ ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகி செல் வால்யூம் அதிகமானாதான் பேரிஷ். இதே ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு செல் வால்யூமும் டிக்ரீஸாக இருக்குது, கம்மியாக இருக்குன்னா அது வந்துட்டு காஸ்டாக தான் இருக்கணும், ஏதோ கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ஓகேவா. ஸோ வால்யூம்ங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, ஓகேவா. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன இண்டிகேட்டர் வச்சுருக்கீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இங்கே இஎம்ஐன்னு இருக்கா, அதான் நான் பார்க்க போகிறோம். இருங்க நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். இப்போ நம்ம வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இண்டிகேட்டர்ஸ்லேயே 4 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ், மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ், தேர்டு வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்ஸ், ஃபோர்த்து எனக்கு தெரியல இருக்கு ஒரு நிமிஷம் பார்த்துக்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இண்டிகேட்டர்ஸ்லயே 4 டைப் இருக்கு. ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ், மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ், வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் வால்யூம் இண்டிகேட்டர்ஸ். ட்ரெண்ட் இண்டிகேட்டர்னா என்னன்னா, இப்போ பிரைஸ் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, என்ன டைரக்ஷன்ல போகுதுங்கிறதுக்கு யூஸ் பண்ற இண்டிகேட்டர்ஸ் தான் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ். இப்போ அதோட மெயின் எக்ஸாம்பிள் தான் மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கிரிக்கெட்லலாம் பார்ப்போம்ல, இப்போ வந்துட்டு இப்போ விராட் கோலிக்கு வந்துட்டு 50க்கு மேல ஆவரேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இப்போ லெட்ஸே ஒரு பேட்ஸ்மேன் இருக்கான், அவன் வந்துட்டு ஒரு 50 பால்ஸ் ஃபேஸ் பண்றான்னு வச்சுப்போமே. 50 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கான், ஒரு 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 பால்ஸ்ல அவன் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த 10 பால்ஸ் இருக்குல்ல, அப்படி பார்க்காம இப்போ 1 to 10 வச்சிருப்போமா, அடுத்து 2 to 11, அடுத்து 3 to 12, இந்த மாதிரி வந்துட்டு ஆவரேஜ் அப்படியே மூவ் பண்ண, அதாவது ரோலிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஆவரேஜ் மூவ் பண்ணிட்டே வரும். ஸோ இதுதான் வந்துட்டு மூவிங் ஆவரேஜ். ஸோ இப்போ நம்ம இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ லெட்ஸே நான் ஒரு ஸ்டாக் எடுத்துட்டேன், அதோட லாஸ்ட் ஒரு 20 கேண்டில்ஸை நான் பார்த்துட்டேன். ஸோ அந்த கேண்டிலோட ஆவரேஜ், அதாவது அந்த கேண்டில் ப்ரைஸோட ஆவரேஜோட இப்போ ப்ரைஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா
ஓகே இப்போ வந்துட்டு புல்லிஷ் ஆக போக சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆவரேஜ் பிரைஸோட அதிகமா இருக்குன்னா புல்லிஷ் போக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் அசியூம் பண்ணிப்பேன். கரெக்டா? இப்போ அதே மாதிரி அந்த ஆவரேஜ் விட கம்மியா இருக்குன்னா ஓகே அப்போ பிரைஸ் கீழே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கலாம். கரெக்டா? இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் இப்போ ட்ரேடிங் வியூல இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இந்த மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல்னு இருக்கா, இப்போ நீங்க வந்துட்டு லைக் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இண்டிகேட்டர் வச்சிருப்பாங்க. இப்போ மூவிங் ஆவரேஜ், இப்போ வந்துட்டு நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அதாவது மூவிங் ஆவரேஜ் சிம்பிள் இருக்கா, இதை எடுத்துட்டோம். ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளூ கலர் லைன் மாதிரி தெரியுதா, அப்படியே ஸ்மூத்தா போதா, அதுதான் வந்துட்டு அந்த ஆவரேஜ் பிரைஸ். ஓகேங்களா? இங்க வந்து இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு இங்க செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்ல வந்துட்டு நீங்க எப்படி வேணா மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ கலர் வந்துட்டு எனக்கு என்ன கலர் வேணும், இந்த ப்ளூ கலர் வேணுமா, இல்ல வந்துட்டு இந்த எல்லோ கலர் வேணுமா, இல்ல ஒயிட் கலர் வேணுமா வச்சுட்டு அதோட திக்னஸையும் நான் இந்த மாதிரி வச்சுக்கலாம். லைக் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டாட்டா வச்சு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வச்சுப்போம். வச்சுட்டு என்ன கலரு, இந்த ப்ளூ கலரே வச்சுப்போம். இல்லை லைட்டாக வச்சாதான் இதுக்கு பேக்ரவுண்டுக்கு தெரியுது. ஓகே, நான் இந்த மாதிரி லைட் ப்ளூ வச்சுட்டேன். இன்புட்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இன்புட்ஸ்ல வந்துட்டு லென்த்ன்னு இருக்கா, இந்த லென்த் 9 என்னன்னா லாஸ்ட் 9 கேண்டில்ஸ் எடுக்குது. நான் என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் 9 கேண்டில்ஸ் எடுக்கலாம், ஆர் லாஸ்ட் 14 கேண்டில்ஸ் எடுக்கலாம், இப்படி வேணா எடுக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ற டைம் ஃப்ரேம் என்ன, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகேவா? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு எவ்வளோ, 10 கேண்டில்ஸா, இல்ல இருங்க, 15 into 4னா 1 hour, 8 12 9 15 to 3:30 எவ்வளோ மாட்டல, 10 11 12 3 2 3 6 15 வரணும். அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15, அதாவது 6 into 4னா 24 15 25 15. இப்போ அந்த 9னா லாஸ்ட் 9 கேண்டில்ஸ். இப்போ நம்ம என்ன இதில் இருக்கோம்னா 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கோமா. ஸோ நான் வந்துட்டு 25ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 25 into 15 மினிட் கேண்டில்னா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கோமா. ஸோ அதனால வந்துட்டு நான் லென்த் 25ன்னு வச்சு, ஏன்னா ஒரு நாளைக்கு 25 கேண்டில்ஸ், ஆர் நான் வந்துட்டு லாஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு ஆர் 1 ஹவருக்கு அந்த மாதிரி 6 9 நான் எப்படி வேணா மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்துட்டு 25ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதோட மூவ்மெண்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ அப்படின்னா ரொம்ப பெருசாக வச்சுன்னா அது வந்துட்டு அவ்வளோ ஆவரேஜ் வச்சு கம்பேர் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அவ்வளோ ப்ரைஸ்க்கு ரிஃப்ளெக்டிவா இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம இங்க எடிட்ல போயிட்டு 25க்கு பதிலாக நம்ம வந்துட்டு 8 or 7 or 9னே வச்சுக்கலாம். 9 வச்சா ஆல்மோஸ்ட் என்ன 2 hours கிட்ட வருதா. ஸோ 9ன்னு வச்சுக்கலாம். வச்சுட்டோம்னா இங்க வந்துட்டு இன்னும் ப்ரைஸை ஒட்டி மூவ் ஆகுது. ஐ மீன் ப்ரைஸ் எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கோ இதுவும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகுது. ஓகேவா? இது வந்துட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்லேயே 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று சிம்பிள், இன்னொன்று வெயிட்டட், இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்போனென்ஷியல். ஓகேங்களா? எக்ஸ்போனென்ஷியல்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளும் வெயிட்டடையும் கம்பைன் பண்ணுறது தான் எக்ஸ்போனென்ஷியல். ஓகேவா? இப்போ சிம்பிளுக்கும் வெயிட்டடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். இப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னா அது எல்லா கேண்டில்ஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 9 செலக்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ லாஸ்ட் 9 கேண்டில்ஸ்க்கும் அது ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கும். வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா ரீசெட் கேண்டில்ஸ்க்கு நிறைய வெயிட் கொடுக்கும், பழைய கேண்டிலுக்கு கம்மி வெயிட் கொடுக்கும். அது டெக்னிக்கலி கரெக்ட் தான், தப்பு கிடையாது. பட் அது வந்துட்டு அதோட டைப் ஆஃப் அப்ரோச். ஓகேங்களா? இப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா ரியாக்ட் ஆகும். ஏன்னா வந்துட்டு அது மொத்த ஆவரேஜே வச்சு தானே ரியாக்ட் பண்ணுது. வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். ஏன்னா அது ரீசெண்ட் கேண்டில்ஸ்க்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கறதுனால அது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகுதோ இதுவும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அது ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறதுனால சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஒரு ஸ்மூத் லைன் வரும். வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட்னால கொஞ்சம் வாலட்டைலாக கொஞ்சம் ஜிக்ஸாக் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு கொஞ்சம் லாங் டேர்முக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேல்பிங்க்கு டக்குன்னு ரீசெண்ட் கேண்டில்ஸ் வச்சு டெசிஷன் எடுக்கிறதுனால ஷார்ட் டேர்முக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ நான் இந்த சார்ட்லயே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கூட வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அப்ப இன்னும் டீடைல்டா புரியும். மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட், அதே இதை கிளிக் பண்ணி அதே செட்டிங்ஸ், அதே 9, டைல் வந்துட்டு இதே டாட்டடு, ஆனா கலர் வந்துட்டு திக்னஸ் வந்துட்டு. ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிங்க் தான் வந்துட்டு வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ், ப்ளூ தான் வந்துட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். பார்த்துட்டோமா? இப்போ இந்த பாயிண்ட் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த ஏரியா இருக்குல்ல, கரெக்டா இந்த ஏரியா மவுஸ் கர்சர் தெரியுதா? இப்போ அந்த இடத்துல தெரியாதோ, இருங்க. இப்போ இந்த ஏரியா இருக்குல்ல, கரெக்டா இந்த ஏரியா இருக்குல்ல, எடிட்ல தான் பேஸ்ல மவுஸ் வராதா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஏரியா இருக்குல்ல, கரெக்டா இந்த கிரீன் கேண்டில் வந்துட்டு அப் ட்ரெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? பட் இங்க பிங்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டராகவே அப் ட்ரெண்ட் போயிடுச்சு. பட் ப்ளூ வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் அப் ட்ரெண்ட் ஆகுது. அதான் சொன்னால அந்த ஸ்மூத் இதுக்கும் பாத்தீங்கன்னா டக்குன்னு ரியாக்ட் ஆகுது பாருங்களேன்.
இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்குது வென் கம்பேர் டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த ஏரியாவில் பாருங்களேன். இப்போது இங்கே ரெட் கேண்டில் இங்கே தான் கீழே உழுக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பாருங்கள் அப்படியே டக்குன்னு எடுத்து ஒரு ஷார்ட் டர்ன் எடுத்த மாதிரி இருக்குது. பட் ப்ளூ வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத் ஆகிட்டு அப்புறம் தான் கீழே வருது. ஓகேவா? ஸோ உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து நீங்கள் வந்துட்டு இது எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டைப் ஆஃப் இண்டிகேட்டர் தான் வந்துட்டு மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ். இப்போ மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரைஸ் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது அண்ட் அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதோட மெயின் எக்ஸாம்பிள் என்னன்னா RSI அப்படின்னு சொல்லுவாங்க. RSIனா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம ரியல் லைஃப் சார்ட்லேயே எடுக்கலாம். இதை வந்துட்டு நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். இதையும் ரிமூவ் பண்ணிட்டு இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா 30, 50, 70 3 லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா RSIயோட லோவர் பேண்ட், மிடில் பேண்ட், அப்பர் பேண்ட். ஓகேங்களா? இப்போ அந்த வயலட் கலர் லைன் தான் RSIயோட லைன். அந்த எல்லோ கலர் லைன் வந்துட்டு இந்த RSIயோட மூவிங் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்துட்டு 30க்கு கீழே இருந்ததுன்னா ஓவர் சோல்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப செல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த 30லேருந்து அகைன் இப்போ 32, 35 மேலே போகுதுன்னா அகைன் புல்லிஷ் ட்ரெண்ட் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி 70க்கு மேலே போச்சுன்னா ஓவர் பாட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 70 விட்டு போய் கீழே வந்துச்சுன்னா பிரைசஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 31 அக்டோபர் 30க்கு கீழே போயிருக்கு. இங்க சைட்ல பாத்தீங்கன்னா 25, 24ன்னு காட்டுது அவங்களுக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு அகைன் பிரேக் பண்ணிட்டு 31 அக்டோபரே வந்துட்டு மேல போயிருக்கு. 30ங்கிற லெவல மேல போயிருக்குன்னா இங்க உங்களுக்கு சார்ட்டும் வந்துட்டு அட் த சேம் டைம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சார்ட்டும் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேல போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரிதான் வந்துட்டு உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த ஏரியா பாருங்க, ஓவர் பாட்ல இருந்திருக்கு. 70க்கு மேல 80 கிட்ட எல்லாம் போயிட்டு இங்க கீழே வந்திருக்கு. ஸோ இங்க நீங்க பிரைஸை பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே வந்துட்டு டவுன் ஆயிருக்கு கொஞ்சம் தூரம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிரைஸ் என்ன ஸ்பீட்ல என்ன ஸ்ட்ரென்த்ல ரியாக்ட் ஆகிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு நம்ம மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தாச்சு, மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் வந்துட்டு வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்ஸ். இப்போ வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அது எவ்வளோ ஃபிளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இப்போ இருங்க, நான் இந்த RSI வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம என்னன்னா இந்த பொலிஞ்சர் பேண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. பொலிஞ்சர் பேண்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இந்த லைன் எல்லாம் வந்துட்டு நான் டெலீட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் லைன் லெவல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொலிஞ்சர் பேண்ட் மாதிரி தெரியுதா? ஸோ கிரீன்ங்கிறது வந்துட்டு லோவர் பேண்டு, ரெட்டுங்கிறது அப்பர் பேண்டு, மிடில் இருக்கிறது ஒரு SMA. ஓகேங்களா? இது நீங்க வந்துட்டு இங்க செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். மிடில், அப்பர், லோயர், பேசிஸ்ங்கிறது ஒரு SMA. ஓகேங்களா? அது என்ன டைப் ஆஃப் SMA, எவ்வளோ லென்த், 20ஆ 9ஆ 25ஆ எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே போகுது, இதுக்குள்ளேயே தான் ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்காங்கிறத பார்த்துக்கிறதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனல் டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் என்னன்னா வால்யூம் இண்டிகேட்டர்ஸ். இப்போ வால்யூம் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ அந்த ட்ரேட் ஆகிற வால்யூம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அதோட எக்ஸாம்பிள் என்னன்னா வால்யூம் பேஸ்டு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இருங்க, நான் அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த வால்யூம்லயே வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு வந்திருக்கு, தெரியுதா இங்க? ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா எப்போ இந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி மேலே வால்யூம் போதோ இதர் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்கு, புல்லிஷ் ஆர் பேரிஷ் அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சோஃபார் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்துட்டு அந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும், அது மேலே போகுமா கீழே போகுமா ரிவர்ஸ் ஆகுமா இதெல்லாமே பார்த்தோம். அண்ட் ஒரு கேண்டில் ஸ்டிக்கே டபுள் கேண்டில் ஸ்டிக், மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு நம்ம ட்ரெண்ட் லைன், இப்போ எல்லா கேண்டில் ஸ்டிக்கையும் சேர்த்து ஓவரால் பெரிய பிக்சரா நம்ம என்ன பார்த்தோம்னா ட்ரெண்ட் லைன்ஸ் பார்த்தோம். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைடு வேஸ் இப்படிங்கிறத பார்த்தோம். அதுவும் இல்லாம நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். இது கூட நம்ம ட்ரெண்ட் லைன்னு ஒன்று பார்த்தோம். அதாவது ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கம்பைன் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு ரிவர்சல்ஸ், பிரேக் அவுட்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டா? இப்போ இது போக நம்ம அடுத்து வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ்னு ஒன்று பார்க்க ஆரம்பிச்சோம். இண்டிகேட்டர்லேயே 4 டைப் இருந்தது. அதாவது வந்துட்டு ட்ரெண்ட் இண்டிகேட்டர், மொமெண்டம் இண்டிகேட்டர், வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர் அண்ட் வால்யூம் இண்டிகேட்டர். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சாதான் என்னால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில பேர் வந்துட்டு 1-2 மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் 4-5 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது பேசிக்கலி என்னன்னா ஒரு கேக் செய்யற மாதிரி தாங்க. இப்போ வந்துட்டு ஒரு பேஸ் பண்ணை நம்ம எடுத்துக்கிறோம், மேலே வந்துட்டு ஒரு க்ரீம் எடுத்துக்கிறோம், அடுத்து வந்துட்டு ஏதோ ஒரு சிரப் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வச்சாலே கேக்கு தான். இல்லை நான் வந்துட்டு
அவனை ப்ரீ ஹீட் பண்ணி நான் வந்துட்டு இது ஐசிங் சுகர்லாம் போடுவேன், டாப்பிங்ஸ் ஊற்றுவேன், சாக்கோ சிப்ஸ்லாம் பண்ணேன். அது இட்ஸ் யுவர் சாய்ஸ். அப்போ கேக் ஹீட்டோ பெட்டராக வரும். கரெக்டா? அது எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா, உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு, உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ், இந்த சார்ட் பேட்டர்னு இதெல்லாம் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு இதெல்லாம் சொல்றப்போ எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது. அது என்னன்னா, டூ மெனி குக் ஸ்பாயில் த பிராத். ஸோ நிறைய பேர் சேர்ந்து ஒரு இதை சமைச்சாங்கன்னா அது கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி ரொம்ப எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. கீப் திங்ஸ் சிம்பிள். உங்க ஸ்ட்ராட்டஜிக்கு, உங்க ட்ரேடிங் ஸ்டைலுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ பேக் டெஸ்டிங்னு ஒன்று இருக்கு. ஸோ பேசிக்கலி பேக் டெஸ்டிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம சார்ட்ல இப்படி போட்டு காமிச்சால இதே வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக் ப்ரைஸஸை யூஸ் பண்ணி இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா, அதாவது சப்போர்ட்டை விட 2% மேலே போய் இந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நான் பை பண்ணுவேன், கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல Nifty 50ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுக்கும் நான் யூஸ் பண்ணனா எனக்கு ஓவராலா என்ன வந்திருக்கும், ப்ராஃபிட் வந்திருக்குமா, லாஸ் வந்திருக்குமா அப்படிங்கறத வந்து பேக் டெஸ்ட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வந்துட்டு நமக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாச்சு, டெக்னிக்கல்ஸும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ஆக்சுவலா ஒரு ஷேரை எப்படி நம்ம வாங்கணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ப்ரோக்கரை சூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆக்சுவலாக ஆர்டர்னா என்ன, பை டைப்னா என்ன, செல் டைப்னா இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், டோன்ட் கோ எனிவேர். வேணும்னா ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எனக்கும் வந்துட்டு லைட்டாக பசிக்குது, நான் போய் லைட்டாக எதாவது சாப்பிட்டு வரேன். பாய். ஓகே கைஸ், ஸோ இப்போ சோஃபார் வந்துட்டு நம்ம இப்போ ஷேர்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எந்த ஷேரை வாங்கணும், எப்போ வாங்கணுங்கிறதுக்காக ஃபண்டமெண்டல்ஸோ டெக்னிக்கல்ஸோ நம்ம பேசிக்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக ஒரு ஷேரை போய் எப்படி வாங்குறது, இப்போ நான் வந்துட்டு எந்த டிமேட் அக்கௌண்ட்டை வச்சு எந்த ப்ரோக்கரேஜில் போய் வாங்குறது அப்படிங்கிறத தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அது வந்துட்டு இட் கேன் பி எய்தர் க்ரோ, ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நம்ம எதுனாலும் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு வந்துட்டு நான் சொன்னல டிமேட் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு. அந்த டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்ககிட்ட பேன் கார்டும் ஆதார் கார்டு இருந்தால் போதும். நீங்கள் அதை வச்சு கேஒய்சி வந்து ப்ரொசீஜர் இருக்கும். உங்கள் கேஒய்சி ப்ரொசீஜரை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரோக்கர் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கேஷ் அனுப்பி ஸ்டாக்ஸை வாங்கி விற்றுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு க்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய க்ரோ அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு இங்கே இருக்கா, ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட். இங்கே என்னோடய பேன் கார்டு டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கா. ஸோ இதெல்லாமே இருந்தோடனே எல்லாமே வந்துடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ அதை வந்துட்டு அடுத்து நான் வந்துட்டு இப்போ எப்படி ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல போயிட்டு இங்கே இருக்கா, இங்கே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்துட்டு இப்போ க்ரோவில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே காட்டும் கேஷாக. இப்போ நான் வந்துட்டு இப்போது லெட்ஸே நான் இன்னும் ஒரு 3000 ஆட் பண்ணுறேன்னு வைங்களேன், ஒரு 3100 ஆட் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்துட்டு நீங்கள் கேஷ் அனுப்பணும். இப்போ லெட்ஸே நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட் இங்கே லிங்க் பண்ணிவிட்டு ஹெச்டிஎஃப்சிலேருந்து நான் பே பண்ணுறேன்னா அப்படிலாம் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே எஸ்பிஐ அக்கௌண்ட்டு நீங்கள் பாருங்கள், என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே இங்கே கீழே காட்டுது. ஸோ நான் இப்போ அப்படியே ஆட் மணின்னு கொடுக்குறேன். ஸோ ஆட் மணி கொடுத்தோன்னே கியூஆர் இருக்கா, இருங்க இப்போ அப்படியே பே பண்ணிடலாம். நான் என்ன கொண்டா டமால் கத்து எனக்கு தெரியலையா, ஹலோ ஹலோ சேர்க்க மக்கள் செல்லோ இங்கே பாருங்கள் பெய்டுன்னு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்துட்டு பேமெண்ட் சக்ஸஸ் வந்துருச்சா, சூப்பர். இப்போ வந்துட்டு டன் கொடுத்தாச்சு. இப்போ உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இங்கே பேலன்ஸ் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த 25,000 வச்சு நான் வந்துட்டு லைக் எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் எப்படினாலும் வாங்கலாம். ஓகேவா? இப்போ ஆக்சுவலி மணி காலையில் 6 மணி தான் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஓப்பனில் இல்லை, இருந்திருந்தால் நான் லைவாக கூட ஏதாவது பை பண்ணி காமிச்சிருப்பேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஸ்டாக் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை போய் இங்கே மேலே போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரிலையன்ஸ் பவரே போட்டுப்போமே. ஸோ இங்கே ரிலையன்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த ஸ்டாக்கோட சார்ட் காட்டுதா, கீழே வந்துட்டு அதோட ஓவர்வியூ காட்டுதா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம இந்த ரேஷியோஸ் பார்த்தோம்ல அதெல்லாம் இங்கே காட்டுது பாருங்கள். இந்த மார்க்கெட் கேப்பு, பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ,
டெட் டு ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இபிஎஸ், டிவிடெண்டு, இந்த மாதிரி ஏகப்பட்டது காட்டுதா. இங்கே டிவிடெண்ட் இருக்குல்ல. ஸோ இப்போ டிவிடெண்டுங்கிறது என்னன்னா பேசிக்கலி வந்துட்டு ஒரு தீபாவளி போனஸ் மாதிரி. ஓகேங்களா. இப்போ லட்சம் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஃபிட்டில் வர ஒரு சர்டைன் பர்சன்டேஜை எடுத்து உங்கள் கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அது பேர் தான் வந்துட்டு டிவிடெண்ட். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இந்த கம்பெனி எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க, அதோட பர்சன்டேஜ் என்னங்கிறது தான் இங்கே கீழே போட்டிருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுது எல்லாமே இருக்குது. இப்போ அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் என்ன, இயர் ஆன் இயர் எவ்வளோ ரெவன்யூ பண்ணியிருக்காங்க, அதில் இயர் ஆன் இயர் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனியோட ஆக்சுவல் நெட்வொர்த் எவ்வளோ, இதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுங்கிறது என்னென்னா நம்ம நார்மல் பீப்புளெலாம் வந்துட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எத்தனை பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர்ஸ்னால் இந்த இன்வெஸ்டர்ஸு, மற்ற விசியில் வந்தவங்க, சீட் ஃபண்டிங்கில் வந்தவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க, எஃப்ஐஐடிஐ அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் அவங்களாம் எவ்வளோ இருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே கீழே காட்டுது. இதுக்கு சிமிலராக இருக்கிற ஸ்டாக்ஸும் இங்கே கீழே காட்டுது பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஓகே டன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ரிலையன்ஸில் வந்துட்டு ஒரு ஷேரை வாங்கினோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா மேட்டர் இருக்குது. இங்கே தெரியுதா. ஃபஸ்ட்டு பையா செல்லா. ஓகேவா. இப்போ வந்துட்டு நம்ம பை தான் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி, இன்ட்ராடே, எம்டிஎஃப் இந்த மாதிரி ஒரு 3 மேட்டர் இருக்குது. கரெக்டாக. அதுலேயே வந்துட்டு நான் செட்டிங்ஸ் போய் என் ஆர்டர் டைப்பை மாற்றலாம். ஓகேங்களா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டெலிவரினா என்ன, இன்ட்ராடே என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இன்ட்ராடேனா நான் வந்துட்டு அந்த ஷேரை வந்துட்டு அன்றைக்கி வாங்கினேன்னா அன்றைக்கே நான் செல் பண்ணணும். ஆர் எல்ஸ் அன்றைக்கி நான் செல் பண்ணேன்னா அன்றைக்கே நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி அதை வந்துட்டு பை பேக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். டெலிவரினா அப்படி கிடையாது. இப்போ நான் இன்றைக்கி வாங்கினா நாளைக்கு செல் பண்ணலாம், ஆர் நாளன்னைக்கு செல் பண்ணலாம், இல்லைனா எத்தனை வருஷம் கழிச்சு வேணால் கூட நான் செல் பண்ணிக்கலாம். அதுதான் டெலிவரி. ஓகேங்களா. இப்போது இங்கே எம்டிஎஃப்னு ஒன்று இருக்கா. எம்டிஎஃப்ங்கிறது என்னென்னா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு சர்டைன் மார்ஜினுக்கு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு அந்த லெவரேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இதில் வந்துட்டு 2.44x லெவரேஜ்னு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்போதைக்கு இன்ட்ராடே அண்ட் டெலிவரி மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ அது பார்த்துட்டோமா. ஸோ இன்ட்ராடேனா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே செல் பண்ணுறது. டெலிவரினா எதர் ஒரு நாள் ஆர் 2 நாள் ஆர் 6 months, 1 year, 10 years வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, பிஎஸ்சின்னு 2 இது இருக்குது. இங்கே பாருங்களேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னா பிஎஸ்சின்னு மாறிடுச்சா. கிளிக் பண்ணுற பாருங்கள் என்எஸ்சின்னு மாறி. ஸோ நான் என்எஸ்சிங்கிற எக்ஸ்சேஞ்சில் வாங்குறேன்னா இல்லை பிஎஸ்சிங்கிற எக்ஸ்சேஞ்சில் வாங்குறேன்னா அப்படிங்கிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு காட்டுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் 2த்துக்கும் ஒரே ஆல்மோஸ்ட் ஒரு 0.1 ரூபி, ஒரு 10 பைசா 20 பைசா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் எந்தளவுக்கு பை செல் அந்த டிமாண்ட் இருக்குது. பிஎஸ்சிங்கிற எக்ஸ்சேஞ்சில் எந்த அளவுக்கு பை செல் டிமாண்டுங்கிறத பொறுத்து தான் இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. இப்போது லெட்ஸே இப்போ நான் வந்துட்டு என்எஸ்சிலே வாங்கிடுறேன். லெட்ஸே நான் வந்துட்டு ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே கீழே காட்டும் எனக்கு வந்துட்டு எவ்வளோ அப்ராக்சிமேட் ரெக்வயர்டுங்கிறது. ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் ஆர்டர் நான் போட்டேன்னா இப்போ வந்துட்டு எனக்கு கீழேயே காட்டும். இப்போ நான் வந்துட்டு லிமிட்னா நான் வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்தால் தான் வாங்கணும் அப்படிங்கிறது தான் லிமிட் ஆர்டர். இப்போ ஆர்டர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர்னால் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ்லேயே வாங்கிடு, ஆர் அந்த ப்ரைஸ்லேயே விற்றுடு அப்படிங்கிறது தான் அந்த மார்க்கெட் ஆர்டர். ஓகேங்களா. இப்போ லிமிட் ஆர்டருங்கிறது எப்படின்னா இப்போ லெட்ஸே ஒரு ஸ்டாக் வந்துட்டு இப்போ 100 ரூபா 60 பைசா அப்படின்னு வந்துட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. இப்போ இந்த ரிலையன்ஸ் பவருங்கிறது 41 rupees 71 பைசையில் ட்ரேட் ஆகுது. இப்போ நான் மார்க்கெட் ஆர்டர்னு ப்ளேஸ் பண்ணேன்னா அப்போ கரெக்டாக என்ன ப்ரைஸ் இருக்கோ அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ இதுவே நான் லிமிட் ஆர்டர் போயிட்டு இப்போ நான் வந்துட்டு 42ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 42 வந்தால் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா அது வரைக்கும் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் வேண்டாம் மார்க்கெட் ஆர்டரே ப்ளேஸ் பண்ணுறேன்னு கிளிக் பண்ணால் இங்கே பாருங்களேன் மார்க்கெட் ஆர்டர் மைட் பி சப்ஜெக்ட் டு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன். ஏன்னா வந்துட்டு மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. காலையில் 6 மணி தான் ஆகுது. 9 மணிக்கு தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இப்போ இது இல்லாமல் இங்கே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ரெகுலர் ஆர்டரா, எஸ்எல் ஆர்டரா, ஜிடிடி ஆர்டரா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ ரெகுலர் ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம பை பண்ணுறோம் இல்லை வந்துட்டு லிமிட் ஆர்டராக வச்சு பை பண்ணுறோங்கிறது தான் ரெகுலர். எஸ்எல் ஆர்டர் இப்போ எஸ்எல்ங்கிறது என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் இங்கே காட்டுது பாருங்கள். த ஆர்டர் கெட்ஸ் பிளேஸ்ட் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி when the trigger prices hit on the market. இப்போ பாருங்கள் இதுலேயே அவன் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான்.
இப்போ வந்துட்டு 100 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு லிமிட் ஆர்டரில் எனக்கு வந்துட்டு 110ன்னு வந்தால் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகு அப்படின்னு வச்சுருக்கேன்னா அது லிமிட் ஆர்டர். ஓகேவா? இப்போ இதுவே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் பை அப்படிங்கிறது என்னென்னா 110ன்னு வந்தால் ட்ரிகர் ஆகு, வெயிட் பண்ணு, 112ன்னு ஆயிடுச்சுன்னா பை பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர். இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அதுதான் இந்த கிராஃபில் போட்டிருக்கான். ஸோ இவன் வந்துட்டு 90ங்கிற இதில் இருக்க மார்க்கெட் ப்ரைஸு 94.5 தான் அந்த எஸ்எல் ட்ரிகர். அது ட்ரிகர் ஆன உடனே 95ல் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அந்த ட்ரிகர் ப்ரைஸுங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ட்ரிகர் ஹிட் ஆன உடனே வெயிட் பண்ணோம், அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது, இப்போ இந்த ட்ரிகரை விட அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த ட்ரிகரை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட், சிம்பிள். இப்போ அடுத்து வந்துட்டு ஜிடிடி. இப்போது ஜிடிடி ஆர்டருங்கிறது என்னென்னா குட் டில் ட்ரிகர்டு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அதுவும் இந்த எஸ்எல் ஆர்டரும் சிமிலர் தான். அது என்னென்னா அந்த எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து மார்க்கெட் அதோட அதிகமாக இருந்ததுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு மார்க்கெட் ஆர்டரவே எக்ஸிக்யூட் ஆகிட்டு எஸ்எல்லை வந்துட்டு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கும். ஓகேங்களா? பட் ஜிடிடி ஆர்டருங்கிறது என்னென்னா இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 இயர் வரைக்கும் ஆக்டிவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இது என்னென்னா அந்த ட்ரிகர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ட்ரிகர் ஹிட் ஆச்சுன்னா அப்போ வந்து ஒரு லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும். மார்க்கெட் ஆர்டராக பண்ணாமல் லிமிட் ஆர்டராக ப்ளேஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். எஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ட்ரேடிங்லேயே எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பேசிக்கலி என்னென்னா 4 டைப் இருக்குங்க. ஸ்கேல்பர், இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடர், லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஓகேங்களா? இப்போ பேசிக்கலி உங்களுக்கு தெரியும் ட்ரேடர்னா என்ன, இன்வெஸ்டர்னா அது என்னன்னு தெரியும்ல. பட் நான் வந்துட்டு அகைன் ஒரு வாட்டி சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேல்பர். ஸ்கேல்பருங்கிறது யாருன்னா லைக் வெரி லெஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுற பீப்புள். ஓகேங்களா? அதாவது லைக் 1 minute டைம் ஃப்ரேம், 3 minutes டைம் ஃப்ரேம், லைக் எவ்ரி செகண்ட் வந்துட்டு அவங்க செக் பண்ணி மல்டிபிள் ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் லைக் 0.1% ஆர் 0.3% வந்தால் போதுன்ட்டு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க தான் ஸ்கேல்பர். ஓகேங்களா? ஸோ அவங்க மோஸ்ட்லி வந்துட்டு ஆர்டர் இப்போ பை பண்ணுறாங்கன்னா ஒரு 5 minutes ஆர் 10 minutesக்குள்ளேயே டக்குன்னு செல் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? இவங்க தான் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ட்ரேட் பண்ணுறவங்க தான் ஸ்கேல்பர். இப்போ அதுவே வந்துட்டு அடுத்த செகண்ட் டைப் வந்துட்டு என்னென்னா இன்ட்ராடேனா உங்களுக்கு பேசிக்காக தெரியும். அதாவது அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே செல் பண்ணுறவங்க. அவங்க எதர் மார்னிங் செல் பண்ணிட்டு ஆர் ஈவினிங் வந்துட்டு பை பேக் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு பை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம் ஈவினிங். ஓகேங்களா? ஆனால் அவங்க அன்னைக்குள்ளேயே பண்ணி ஆகணும். சப்போஸ் நான் இன்ட்ராடே ஆர்டர் வந்துட்டு வாங்கிட்டு அன்றைக்குள்ளேயே நான் செல் பண்ணாமல் ஸ்கொயர் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டேன்னா எனக்கு வந்துட்டு ஆட்டோ செல் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஆட்டோ செல் ஆஃப் ஆகிடும். அண்ட் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபைன் 50 rupees 60 rupees போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தேர்ட் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ். அவங்க பேசிக்கலி யாருன்னா வந்துட்டு மோர் தென் 1 day லைக் ஒரு 5 days 10 days ஆர் 3 to 6 weeks இந்த மாதிரி கூட ஹோல்ட் பண்ணலாம். அவங்க தான் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு மோர் தென் லைக் 2-3 months ஆர் 6 months ஆர் ஈவன் 1 year 5 yearsலாம் ஹோல்ட் பண்ணுறவங்க தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் டியூரேஷனை பொறுத்து அவங்க வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது முடிச்சாச்சா? இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோன்னா இது எல்லாமே ஓகே, இது இருந்தால் என்னால் வந்துட்டு 50,000 1 லட்சம் பண்ணிட முடியுமா, என் காசை டபுள் ஆக்கிட முடியுமா, எனக்கு வந்துட்டு லாஸே வராதா அப்போல்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் இது என்ன தான் இவ்வளோ இதை தெரிஞ்சிருந்தாலும் இதை விட முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் வந்துட்டு சைக்காலஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ லெட்ஸே நான் ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறேன், எவ்வளோ ஒரு 10,000 ரூபாய் போட்டு வாங்குறேன்னு வைங்களேன். நான் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வாங்குறேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வர நான் பார்க்குறேன், அதை நான் என்ன அப்ரோச் பண்ணுறேன், எதனால் வந்து இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்குகிறேன், சப்போஸ் இதில் வந்துட்டு எதாவது ரிஸ்க் இருக்கா, ஸ்டாப் லாஸ் நான் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஆர்டர் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதில் இன்னொரு இது என்ன இருக்குன்னா இப்போ லெட்ஸே உங்கள் கேபிட்டல் இருக்குன்னா அதில் 20% ஆஃப் த கேபிட்டலை வந்துட்டு ஒரே ஸ்டாக்கில் போடாதீங்க, கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி போடுங்க. ஏன்னா நம்ம செகண்ட் கான்செப்ட் வந்துட்டு டைவர்சிஃபிகேஷன் தான். ஸோ பேசிக்கலி அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அதாவது லைட்டாக
அந்த பேஸ்கெட்டு வந்துட்டு உழுந்ததுன்னா மொத்த எக்குமே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரே ஸ்டாக்கில் மட்டும் வாங்காதீங்க, மல்டிபிள் செக்டார்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்துட்டு வாங்குங்க. இப்போ ஸ்டாக்ஸ்லேயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. இப்போ ஸ்மால் கேப் ஸ்டாக் இருக்குது, மிட் கேப் ஸ்டாக்கு, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்துட்டு அந்த லார்ஜ் கேப் அந்த கேப்புங்கிறது என்னென்னா மார்க்கெட் கேப். நம்ம பார்த்தோம்ல, இப்போ லெட்ஸே ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 10,000 crores மேலே இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு பேசிக்கலி லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. இல்லை 1000 crore to 10,000 crore இருக்குன்னா மிட் கேப் ஸ்டாக்கு. இல்லை 1000 crore கீழே இருக்குன்னா அவங்க வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா. இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் 10% ரிஸ்க் எடுக்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 15% ஆர் 20% ஆஃப் த ரிவார்ட் நான் கெயின் பண்ணணும். லைக் ஒரு 1:1.5 ஆர் 1:2 இந்த ரேஷியோவில் இருக்கணும். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ லெட்ஸே நம்ம வந்துட்டு ஒரு 10,000 அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். 5 ஸ்டாக் நான் சூஸ் பண்ணிட்டேன், 5துலேயுமே 2000 ஈச்சுன்னு போட்டுட்டேன். இப்போ லெட்ஸே என்னோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ நான் 1:2 வச்சுருக்கேன்னு வச்சுப்போமே. இப்போது நான் 2 ஸ்டாக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துருச்சு, மீதி 3 ஸ்டாக் வந்துட்டு எனக்கு லாஸ் வந்துருச்சு. ஸோ டோட்டலாக என்னோடய வின்னிங் பர்சன்டேஜே வந்துட்டு 40% தான் கரெக்டாக. ஆனால் என்னோடய ரிவார்ட் ரிஸ்க் டு ரிவார்டு வந்துட்டு 1:2 இருந்ததுனால ஃபஸ்ட்டு 2 ஸ்டாக்கில் வந்துட்டு எனக்கு 20 40% வந்துடும். ஆனால் மீதி இருந்த 3 ஸ்டாக்கில் 10 30 லாஸ் ஆனாலும் எனக்கு நெட்டு 10% ப்ராஃபிட் கரெக்டாக. ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவை பார்த்து பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு அந்த பொசிஷன் சைசிங் தான் நான் சொன்னது வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh கேபிட்டல் வச்சுருக்கேன்னா 20% ஆஃப் மை கேபிட்டலை வந்து ஒரே ஸ்டாக்கில் போட்டுறக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பொசிஷனை கம்மி பண்ணிக்கணும், டைவர்சிஃபை பண்ணணும், மற்ற ஸ்டாக்ஸ்லாம் சூஸ் பண்ணி போடணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ரிஸ்க்கை வந்து மினிமலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. இப்போ சோஃபார் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் ஒரு ஷேர்னால் என்ன, அது ஏன் வாங்கணும், எப்போ வாங்கணும், எந்த ஷேரை வாங்கணும், அதில் பின்னாடி என்னென்னலாம் அனாலிசிஸ் இருக்குது, அண்ட் இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னா நான் எப்படி காசை எப்படி ஆட் பண்ணணும், அண்ட் எப்படி நான் வந்துட்டு ஷேர்ஸை வந்து வாங்கணும், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஓவரால் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இது இல்லாமல் இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இன்னும் இருக்குது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்னும் நிறையா இருக்குது. லைக் வந்துட்டு மல்டிபிள் பிரேக் அவுட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்னும் நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பர்சனலி என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடிங்னு ஒன்று பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங்கிறது என்னென்னா எல்லாமே சேம், பட் மணி மட்டும் வர்ச்சுவலாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நியோ ஸ்டாக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, நான் இங்கே உங்களுக்கு இதுலேயே காட்டுறேன். விர்ச்சுவல் ஸ்டாக் சிமுலேட்டர்னு இருக்கா. நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணிக்கலாம், இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணி உங்கள் ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒர்க் பண்ணது எல்லாமே தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு இப்போ லெட்ஸே என்கிட்ட ஒரு 50,000 கேபிட்டல் இருக்குது, நான் எல்லாமே படிச்சுட்டேன், எல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 10% ஆஃப் த கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மினிமல் ரிஸ்க் எடுங்க. அதுக்கப்புறமேட்டு அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன தான் எவ்வளோ பேப்பரில் பக்காவாக இருந்தாலும் ரியல் மணி இன்வால்வ் ஆகிறப்போ அந்த ஃபியர் அண்ட் எமோஷன்ஸ் எங்கேயோ பீக்கில் இருக்கும். ஸோ வந்துட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் ஷேர் மார்க்கெட் என்னென்னா எமோஷன்ஸை உள்ளே கொண்டு வரவே கூடாது. நம்ம ஜென்ரலாகவே வந்துட்டு ஹியூமன்ஸ் ஆர் எமோஷ்னல் பீயிங்ஸ், அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம இந்தியன் தமிழியன்ஸ்லாம் ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்சாக இருப்போம் மணி கூட கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்துட்டு எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ. ஸோ தயவு செஞ்சு வராதிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, see this as ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் நான் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணுன்னா நான் என்னென்னலாம் பண்ணணும், லாஸை எவ்வளோ கம்மியாக நான் பண்ணணும், லாஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும், அதை வந்துட்டு பாருங்கள், ஸ்டடி பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஒர்க் ஆன் இட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது வந்துட்டு குவிக் மணி, நான் வந்துட்டு உடனே பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்லாம் எதுவும் நினச்சிட்டு இருக்காதிங்க. வெல்த் பில்டிங்குங்கிறதே ஒரு லாங் டேர்ம் கேம் தான். அது வந்துட்டு காம்பவுண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் வந்துட்டு 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த ஒரு மீன் தெரியுங்களே, இப்போ 1 rupee டபுள்டு எவ்ரி டே ஃபார் 30 days வந்துட்டு எவ்வளோ க்ரோஸில் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த 30 days இல்லாமல் நான் வந்துட்டு 3வது நாளோ 4வது நாளோ எடுத்திருந்தேன்னா எனக்கு 6 ரூபாய் 8 ரூபாய் தான் வந்திருக்கும். ஸோ புரியுதா? தட்ஸ் த பாயிண்ட் ஹியர். ஸோ இங்கே என்னென்னா சொல்ல வரேன்னா, பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், கம்மியான கேபிட்டலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பேப்பர் ட்ரேடிங், இந்த பேக் டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. எமோஷன்ஸை உள்ளே கொண்டு வராதிங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இன்வால்வ் ஆகி உங்களோட இதை வந்துட்டு பாசிவ் இன்கமாக வச்சுக்கோங்க. உங்கள் மெயின் ஜாப் வந்துட்டு இட் ஷுட் பி சம்திங் எல்ஸ்.
ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இல்லை ஐடி ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம், இல்லை வேறு எதாவது ஒர்க் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் வர இன்கமில் ஒரு ஸ்மால் போர்ஷனை வந்து எடுத்து நான் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதை வச்சு என்னோடய வெல்த்தை வந்து நான் க்ரோ பண்ண போகிறேன். அந்த மாதிரி தான் பார்க்கணுமே தவிர நான் வந்துட்டு படித்து முடிச்சிட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, காசை வந்து கையில் எடுத்து அடித்து பிடிச்சி கடன் வாங்கி என்கிட்ட நான் ஒரு 1 லட்ச ரூபா சேர்த்துட்டேன், இப்போ நான் வந்துட்டு இது நான் எதில் போட்டால் எனக்கு இது 2 லட்சம் ஆகும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா அப்படியே அந்த மைண்ட் செட்டை குழி தோண்டி போச்சிருங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு உடனே காசு பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஷேர் மார்க்கெட் என்னென்னா ஹார்டஸ்ட் வே டு மேக் ஈஸி மணி. லைக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு இது சிம்பிளாக சொல்லணும்னா ஏதோ ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுது, அவங்க நல்லா ஒர்க் பண்ணணும்னு அவன் என்னமோ ஒர்க் பண்ணுறான், நான் அந்த கம்பெனியில் சும்மா காசு பண்ணிட்டு தான் கொடுக்குறேன், அவன் நல்லா ஒர்க் பண்ணானே என் காசு க்ரோ ஆகுது. இது டெக்னிக்கலி கேட்குறப்ப ஈஸியாக இருந்தாலும் பட் தர் இஸ் அந்த அப்ரோச் இருக்குல்ல, அந்த அவுட்கம் இருக்குல்ல, அது வந்துட்டு வெரி வெரி ஹார்ட். ஸோ அதனால் வந்துட்டு டோன்ட் இன்வால்வ் எமோஷன்ஸ் ஹியர். நல்லா வந்துட்டு படித்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்னால் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் வந்துட்டு இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இருக்குது, இன்னும் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் அடுத்தடுத்த சீரீஸில் வந்துட்டு இதை நான் போடுறேன். இது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால சரி ஒரு பேசிக் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி என்னென்னலாம் சொல்லித்தர முடியுமோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ஷேர் மார்க்கெட் மாதிரி இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டேக் இட் அஸ் அ ஃபீட்பேக் அண்ட் ஐ வில் ட்ரை டு ஒர்க் ஆன் இட். லைக் இல்லைனா நான் வந்துட்டு எனக்கு இந்த டாபிக் பற்றி போடுங்க, எனக்கு கோல்டு அண்ட் சில்வர் பற்றி போடுங்க, எஸ்ஐபிஸ் பற்றி போடுங்கனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ஒர்க் ஆன் இட். அண்ட் அதுக்கப்புறமேட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கலாம் நான் சொல்லுவேனான்னு ஒரு நாள் இந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன் நான் யோசிச்சு கூட பார்க்கல. பட் இப்போது ஐ எம் ஹியர் நவ். ஸோ லெட்ஸ் see how this journey goes. So this is it guys. So thank you so much for இது ஆக்சுவலி இப்போ நான் வீடியோ எடுத்து முடிக்கிறப்பவே டைம் மார்னிங் 6:30. நாங்கள் நேற்று நைட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ டியூரேஷன் வருதோ எனக்கு தெரியல. மேபி இது 1 hour 2 hour லென்த் வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் ஸ்டே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸோ ஸ்டாங்ஸுங்கிற நான் கம்பெனி சொல்லியிருந்தேன்ல, கம்பெனியோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து டெய்லி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். அதோட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், see you in the next video. ஸோ until then ஸ்டாங்ஸ் இருக்கிற வரைக்கும் no more fear. Cheers.